ஓகே. ஓகே. உங்களுக்கு எஸ்எஸ்ஹெச்னா என்னன்னு தெரியுமா? ஹலோ. தெரியாதுண்ணா. தெரியாதா? அண்ணா. தெரியாதா? எஸ்எஸ்ஹெச்னா என்னன்னு தெரியாதா? ஓகே. தெரியலையே. ஓகே ஓகே. அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி நான் தனியா வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி வரும். ஓகேவா? அது வேற ஒரு இது. அது எப்படி சொல்றதுன்னா, அது சர்வர் சம்பந்தமான ஒரு ஒர்க் ஷாப். இப்போ எப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சர்வர். ஓகே. இதுல என்ன என்ன சர்வர் அப்படின்னா, இது வந்து ஒரு உபுண்டு. ஓகேவா? உபுண்டுனா லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதை நான் வந்து என்னோட விஎம்ல ரன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இங்க ரன் பண்ணத நான் என்ன பண்றேன், என்னோட விண்டோஸ்ல இருந்து நான் கனெக்ட் பண்றேன். புரியுதா? ஸோ என்னோட விண்டோஸ்ல இருந்து இந்த சர்வரை நான் கனெக்ட் பண்றேன். உங்களால இங்க பாக்குற ஹோஸ்ட் நேமும் இந்த இடத்துல பாக்குற ஹோஸ்ட் நேமும் ஒரே மாதிரி இருக்கும். புரியுதா? ஸோ இது பேர் வந்து எஸ்எஸ்ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்எஸ்ஹெச் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ நம்ம இங்க அதாவது வேற ஒரு இடம், அதாவது கிளவுட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஒரு கிளவுட் வந்து வேற ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து எப்படி ஒரு எஸ்எஸ்ஹெச் மூலியமா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றோமோ அந்த கான்செப்ட் தான் இது. ஸோ இது எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு தனியா ஒரு ஒர்க் ஷாப் வந்து சொல்றேன். ஓகேவா? அதுக்கு அடுத்து இதுல லேம்ப் ஸ்டாக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அப்பாச்சி, மைஎஸ்கியூஎல் அப்படின்ட்டு. ஸோ நான் இப்போ இங்க வந்து என்ன பண்றேன்னா, ஸோ எல்எஸ் அப்படின்றத கொடுத்தனா என்னோட உபுண்டோல, அதாவது அந்த சர்வர் உபுண்டோல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? உங்களால வந்து அதுல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்க பார்க்க முடியும். அதே இதை இந்த சர்வர்லயும் வந்து உங்களால அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இதை பத்தி இன்னொரு செஷன் வந்து உங்களுக்கு தெளிவா வரும். ஸோ அப்ப நான் வந்து சொல்றேன். இது எதுக்காக அப்படின்னா, இதுல தான் வந்து உங்களோட வெப்சைட்டை நீங்க ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய இது வந்து பண்ணலாம். ஓகே. ஸோ அது வந்து இது வந்து ஒரு சிம்பிள் சர்வர் செட்டப். ஒரு சர்வர் சைட்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ இந்த எஸ்எஸ்ஹெச் அப்படின்ற இந்த இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஃபுல் ஸ்டாக், அப்புறம் எப்படி சொல்றது, ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் அதுக்கு வரும். ஸோ சைபர் செக்யூரிட்டிக்ஸ் வரும். அதாவது ஒரு பேசிக்கா ஒரு கிளவுட் மீன்ஸ், கிளவுட்னா அது என்ன சொல்றது, வேற ஒரு இடத்துல ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டமை எப்படி நம்ம சிஸ்டமோட கனெக்ட் பண்றது அப்படின்றது தான் இந்த எஸ்எஸ்ஹெச் அப்படின்ற ஒரு இது. எஸ்எஸ்ஹெச் பேசிக்கா, எஸ்எஸ்ஹெச் அப்படின்றது வந்து சர்வர். ஓகே. ஸோ இப்போ நீங்க இங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு உபுண்டோ ஓட சர்வர்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அதாவது ஒரு உபுண்டோ, வேற எங்கேயோ ஒரு உபுண்டோ இருக்கு. ஸோ அந்த உபுண்டோவோட என்னோட விண்டோஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ நான் இங்கே வந்து நான் லினக்ஸோட எல்லா கமாண்டையும் நான் இங்கே வந்து யூஸ் பண்ண முடியும். சிடி, இப்போ வந்து சி சிடி டவுன்லோட்ஸ், அந்த அந்த மாதிரி நான் என்னெல்லாம் கமெண்ட்ஸ்லாம் இங்கே யூஸ் பண்ணுறேனோ, ஸோ அது எல்லாமே வந்து ஒரு சர்வரில் வந்து தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்னோட சிஸ்டமும் அந்த சர்வரும் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ லினக்ஸோட எல்லா கமெண்டையும் வந்து நம்மளால இதில் வந்து யூஸ் பண்ண முடியும். வேற ஒரு இதுவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து அப்பாச்சி அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்பாச்சி மூலயமா வெப்சைட்லாம் ஹோஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு கிளாஸ் வந்து நான் அப்புறமா உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஓகேவா? சும்மா இது வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? சர்வரை வந்து ஷட் டவுன் பண்ணுறோம். புரிஞ்சிச்சா என்னதுன்ட்டு? சர்வர்னா அதாவது ஒரு சர்வர் எப்படி, ஒரு கிளவுட்லாம் எப்படி ஒர்க் ஆகுமோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் எஸ்எஸ்ஹெச். வேணும்னா இதை பற்றி நீங்கள் இதில் பாருங்கள். ஓகே. ஸோ ரெக்கார்டிங்லாம் ஆகுதா? ஓகே, ஆகுது. ஓகே, நான் பேசுறது கேட்குதா? அதை மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க.
கேக்குதுண்ணா. ஓகே ஓகே. தெளிவா இருக்கா இல்ல லோவா கேக்குதா? இப்போ இல்ல தெளிவா. ஓகே ஓகே. ப்ராஜெக்ட்ல இமேஜ் அண்ட் ஏஐ இருக்கு. ஓகே டன். இப்போ வந்து நம்ம விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து போன கிளாஸ்ல வந்து நம்ம எப்படி வந்து ஒரு டேஷ்போர்டை வந்து கிரியேட் பண்றது, அதாவது நம்ம வெப்சைட்டோ அதாவது இமேஜ் ஜென்ரேட் ஏஐ வெப்சைட்டோட டேஷ்போர்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். கரெக்டா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா, இருங்க இது வந்து சர்வரோட கனெக்ட் ஆகுது. இது விஎஸ் கோட்லேயும் உங்களால் அந்த சர்வரை வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் பற்றி நீங்கள் அந்த சர்வர் ஒர்க் ஷாப் வந்து போடுவேன், ஓகேவா? ஸோ அது வந்து உங்கள் காலேஜஸில் வேணால் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். எப்படி ஒரு ரியல் லைஃப் சர்வர் ஒர்க் ஆகுதோ அதை பற்றி நீங்கள் வந்து இதில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம், அந்த சர்வர் எஸ்எஸ்ஹெச் அப்படின்ற ஒரு ஒர்க் ஷாப்பில், ஓகேவா? எப்படி ஒரு சர்வரை கிரியேட் பண்ணுறது, அது எல்லாமே வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து அது மூலயமா தெரியும். ஓகே, நான் வந்து என்னோட ப்ராஜெக்ட் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ உங்கள் வெப்சைட்லாம் ஹோஸ்ட் பண்ணி நீங்கள் உங்கள் காலேஜில் வந்து இது பண்ணலாம், ப்ரெசென்ட் பண்ணலாம். அதுக்கெலாம் வந்து அந்த சர்வர் தான் யூஸ் ஆகும். ஓகே, வந்து விட்டதா? இதில் நம்ம வந்து என்ன கிரியேட் பண்ணோன்னா, ஃபஸ்ட் டேஷ்போர்டு வந்து நம்ம இதில் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. கரெக்டாக? இதுதான் வந்து நம்ம ஏஐயோட டேஷ்போர்ட். கரெக்டா? ஸோ இது வந்து டேஷ்போர்ட். ஸோ இது வந்து இண்டெக்ஸ் பேஜை வந்து நம்ம ஃபைனலாக பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம வெப்சைட் வந்து ஒரு கோர்னு சொல்லுவாங்களே, வெப்சைட்டுக்கான கோர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த திங்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு சைனப் பேஜை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தான். அதாவது இந்த சைனப்பையும் லாகினையும் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் இன்னைக்கான கிளாஸாக இருக்க போகுது. ஓகே, ஸோ இதுக்கும் நான் வந்து ஒரு வெப்சைட்டை வந்து உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுறேன். ஸோ இந்த வெப்சைட்டையே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கும் வந்து நம்ம அந்த கோடிங் நேபாள் அப்படின்ற அந்த வெப்சைட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சைனப் பேஜோட டிசைன் இருக்கும், லாகின் அண்ட் சைனப் பேஜோட டிசைன் இருக்கும், ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஒரு டிசைனை எடுத்து ஸோ அதை வந்து நம்ம மாடிஃபை பண்ணி நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அதை மாற்றுறது அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த இடத்துல HTML CSS அப்படின்றதுல லாகின் ஃபார்ம் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து லாகின் ஃபார்மில் இருக்க எல்லா டிசைனும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஷோ ஆகும், ஓகேவா? வெயிட், கொஞ்சம் ஸ்லோவாக லோட் ஆகுது. ஓகே, இது ஒரு லாகின் ஃபார்ம், இது ஒரு லாகின் சைன் அப் ஃபார்ம். ஓகே, ஸோ நம்ம வந்து எந்த ஃபார்ம் இது பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து செலக்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த ஃபார்மை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்ருக்கோம்ல, ஸோ லாகின் சைன்அப் அப்படின்னு இந்த ஃபார்மை வந்து நம்ம இப்போ வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, நான் பேசுகிறது கேட்குதா? நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணால் தான் எனக்கு தெரியும். ஹலோ, உங்களுக்கு நான் வந்து எப்படி ஒரு
ப்ராஜெக்ட்டை வந்து சீக்கிரமா முடிக்கிறது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு இதில் வந்து ஓகே 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 கேக்குது ப்ரோ. ஓகே. ஸோ இந்த இடத்துல பாருங்க. ஸோ இது வந்து கேக்குது கேக்குது ஓகே கேக்குது ப்ரோ. ஓகே 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 ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க, நான் வந்து எப்படி ஒரு லாகின் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு வந்துட்டுருக்கோம். இப்போ நான் இதில் இந்த வெப்சைட்ல இருந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு லாகின் ஃபார்மோட டிசைனை வந்து நான் எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு லாகின் ஃபார்ம் அண்ட் ரிஜிஸ்டர் ஃபார்மை மேக் பண்ணலாம். ஓகே. ஸோ இதில் இருந்து அந்த கோடை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். லோட் ஆகுது. மியூட் பண்ணிக்கோங்க, மியூட் பண்ணிக்கோங்க. ஹலோ, யாரோ அன்மியூட் ஆயிருக்கீங்க. நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணா. பூஜா, நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. கேக்குதா நான் பேசுறது? ஓகே. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுல இருந்து ஒரு ஃபார்மோட கோடை வந்து நான் வந்து காப்பி பண்றேன். ஓகேவா? ஸோ அந்த கோடை நான் என்ன பண்ண போறேன்னா, ஸோ நம்மளோட சைனப் பேஜ் இருக்குல்ல, ஸோ இந்த சைனப் HTML-ல நான் வந்து இந்த இடத்துல ஐஎம் சைனப் அப்படின்னு சொல்லி நான் இங்கே ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தோம். கரெக்டா? ஸோ ஐஎம் சைனப் அப்படின்ற இந்த இதை வந்து நம்ம அங்கே ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த இதை வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து காப்பி பண்ண கோடை நம்ம இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு மியூட்ல தான் ப்ரோ இருக்கு. இப்பதான் அன்மியூட் பண்ணேன். ஓகே ஓகே. லேட்டாக கேட்குதா உங்களுக்கு? நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன் ஏதோ. நான் எப்பயோ சொல்லிட்டேன், அது உங்களுக்கு லேட்டாக கேட்குது. ஸ்ரீமதி, உங்களுக்கு கரெக்டாக கேட்குதா? ஹலோ, இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸோ சைன் அப் அப்படின்னு சொல்லி நான் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ சைன் அப், அதுக்கப்புறம் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து ஃபார்ம் ஆக்ஷன் அப்படின்னு போட்டு இந்த இது வந்திருக்கு. தென் அதுக்கு அடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் நேம், அதுக்கப்புறம் இமெயில், அதுக்கப்புறம் நீங்க பாஸ்வேர்ட். சொல்றது கேக்குது ப்ரோ. நான் சொல்றது தான் உங்களுக்கு லேட்டா கேக்குது. ஓ, சரி சரி. ஓகே 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 ஓகே. ஓகே. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு ஃபார்ம் டேகை கிரியேட் பண்ணி அந்த ஃபார்முக்குள்ள இன்புட் பாக்ஸ், ஓகேவா? ஸோ அந்த இன்புட் பாக்ஸில் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா அது வந்து வெறும் டெக்ஸ்ட் பாக்ஸாக தான் இருக்கும். பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த நம்ம பிரேக் ஆகுது. ஓகே, அந்த பாஸ்வேர்டு அப்படின்றத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அங்கே டைப் பண்ணுறோம் தெரியுமா? ஸோ அது எல்லாமே என்ன ஆகும்னா ஒரு மாதிரி டாட் டாட்டாக வரும். அதாவது பாஸ்வேர்டு வந்து டாட்டடாக வந்து டைப் பண்ணும்போது வரும் தெரியுமா? அதுக்கப்புறமா நம்ம அந்த ஐஸ் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து வியூ ஆகும். கரெக்டா? ஸோ அந்த கான்செப்டுக்காக இந்த இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்டு அப்படின்னு வந்து போடுவாங்க. ஸோ இது வந்து கிரியேட் பாஸ்வேர்டு. ஓகேவா? இது வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. அதுக்கப்புறம் பாலிசிஸ்
செக் பாக்ஸும் இங்கே ஒன்று. ஓகே, ஸோ இந்த பாலிசி செக் பாக்ஸை வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து தேவையில்ல. ஓகேவா, இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த டிவ்ல இருந்து இந்த டிவ் வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து பாலிசி அப்படின்ற இந்த செக் பாக்ஸோட கண்டென்ட்டு. ஓகே, ஸோ இதை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்புட் பாக்ஸ் பட்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஒரு கிளாஸ். ஓகேவா, இந்த கிளாஸ். ஸோ இதில் வந்து சப்மிட் அப்படின்ற ஒரு பட்டனை வந்து வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ரிஜிஸ்டர் நவ்வை சைன் அப் நவ் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அதுக்கடுத்து ஆல்ரெடி நம்ம கிட்ட உங்ககிட்ட அக்கௌண்ட் இருந்தா ஸோ நீங்கள் வந்து லாகின் அப்படின்ற அந்த லாகின் பேஜுக்கு வந்து போகணும். கரெக்டா? ஸோ அந்த லாகின் பேஜுக்கு போகிறதுக்காக இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹெச்ஆர்எஃப், அதாவது ஆங்கர் டேக்கில் நம்ம என்ன கொடுக்கணும்னா நம்ம லாகின் HTML இருக்குது தெரியுமா, அதை வந்து இங்கே கொடுத்துடணும். ஓகேவா, ஸோ லாகின் HTML அப்படின்றத நான் இந்த இடத்துல கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ இந்த கோடை வந்து நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது. என்ன சொல்கிறது, அதாவது ஒரு எந்த ஒரு டிசைனும் இருக்காது. ஸோ சிம்பிளாக இந்த HTML ஸ்ட்ரக்சர் மட்டும் வரும். ஏன் அப்படின்னா இதில் நம்ம வந்து CSS வந்து இன்னும் ஆட் பண்ணல. ஸோ அதனால தான். என்னோட ஸ்க்ரீன் கரெக்டாக உங்களுக்கு ஷேர் ஆகுதா? ஸோ லேக்லாம் எதுவும் இல்லைல்ல? ஷேர் ஆகுதுண்ணா. ஓகே ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், சைன் அப் பேஜை நம்ம வந்து குரோமில் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஓகே. ஸோ இப்போ இது வந்து இந்த மாதிரி இருக்கு. இதில் எப்படி வந்து பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ வருதுன்னா நம்ம வந்து சிஎஸ்எஸ்ல வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூன்னு வச்சுருக்கோம். ஸோ இதை நீங்கள் வந்து சைன்இன்ல போயிட்டு இந்த பாடி பேக்ரவுண்ட் கலர் அப்படின்றது தான் அந்த சைன் அப் பேஜோட டிசைன். ஓகே, ஸோ இதை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டு தென் அதே கோடிங் நேபாள் வெப்சைட்டில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாடியில இருந்து ஆரம்பிக்கும். ஓகேவா, ஸோ இது அப்படியே வந்து காப்பி பண்ணுங்க. இது வந்து சிஎஸ்எஸ், அதாவது நம்ம ஃபார்மோட சிஎஸ்எஸ் கோடு வந்து இதுதான். ஓகே, ஸோ இது வரைக்கும் அப்படியே காப்பி பண்ணிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறோம். அதாவது signin.cssல நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ நான் இந்த signin.css ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஸோ சைன்இன் HTML கிரியேட் பண்ணிட்டு, அதாவது ஒரு ஃபார்மை வந்து கிரியேட் பண்ணுறோம். சைன் அப் அப்படின்ற ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணிட்டு ஸோ அதுக்கான சிஎஸ்எஸ்ஸையும் இந்த signin.cssக்குள்ளே ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ இப்போ நான் என்னோட ப்ரௌசரை போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல சைன் அப் பேஜோட ஒரு லுக் வந்து வந்திருக்கு. ஓகேவா, ஸோ நான் இந்த இடத்துல லாகின் நோ அப்படின்றத கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து லாகின் பேஜுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க, ஸோ ஐஎம் லாகின், அதாவது லாகின் பேஜுக்குள்ள வெறும் ஐஎம் லாகின் அப்படின்ற இந்த பேஜை மட்டும் தான் நம்ம வச்சிருக்கோம். அதனால வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வருது. ஓகேவா, ஓகே. தென் நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லாகின் பேஜை கிரியேட் அதாவது சைன் அப் பேஜை நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைன் அப் பேஜில் ஃபாண்ட்லாம் வந்து பாருங்க, ஸோ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இதில் வர்ற நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி இதில் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ இதை நம்ம வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா
அதுக்கடுத்து இந்த சைன் அப்பை வந்து நம்ம கேப்ஸ்ல குடுத்துறலாம். ஓகேவா? ஃபுல்லாவே. ஏன்னா, அது பார்க்க வந்து ஒரு மாதிரியா இருக்கு. ஓகே. ஸோ, அத வந்து நீங்க டிசைன் பண்றது தான் உங்க வெப்சைட் ஓகேவா? வேற ஒரு ஆல்ரெடி நெறைய பேர் வந்து நெறைய கோடிங்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ, அதெல்லாம் எப்படி எடுத்து நம்ம வந்து டிசைன் பண்றது அப்படின்றது தான் இதுல நீங்க வந்து தெளிவா உங்களுக்கு நான் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். ஓகே. சைன் அப். ஓகே. ஓகேவா? சைன் அப் அப்படின்னு மாறிடுச்சு. இப்ப நம்ம வந்து ஃபாண்ட்ட மாத்தலாம். ஸோ ஃபாண்ட் வந்து இவங்க ஒரு ஃபாண்ட் இவங்களே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபாண்ட்ட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதுல வந்து இம்போர்ட் அப்படின்ற இந்த ஃபாண்ட்ட நம்ம வந்து சைன் இன் பேஜுக்கு யூஸ் பண்ண போறோம். அதாவது பாடிக்கு மேல இத வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே. டன். அதுக்கு அடுத்து இப்போ இந்த ஃபாண்ட் வந்து இந்த இடத்துல வர்றதுக்கு, இந்த இடத்துல இது வந்து இந்த ஃபாண்ட்லாம் எங்க இருந்து இந்த லிங்க் எடுக்குறாங்க அப்டின்னா, இதுக்கு வந்து Google Fonts அப்டின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகேவா? அதோ பாருங்க. நான் அத உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாவது ஃபாண்ட் வேணும் அப்டின்னா, ஸோ இந்த ஃபாண்ட்ட நீங்க இதுல இருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? Google Font அப்டின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஓகே. சர்ச் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, Google ஃபாண்ட்டோட ஒரு இது வந்து ஒரு வெப்சைட் வந்து வரும். ஓகேவா? அந்த வெப்சைட்ட நீங்க வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல நெறைய ஃபாண்ட் இருக்கும். Google வந்து எவ்வளோ ஃபாண்ட்ஸ்லாம் இருக்குமோ, அது எல்லா ஃபாண்ட்ஸையும் வந்து இதுல வந்து குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணும் அப்படியோ, அத நீங்க வந்து ஜஸ்ட்டு சர்ச் மட்டும் பண்ணி இந்த இடத்துல வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? இதோ இந்த இடத்துல சர்ச் ஃபாண்ட்ன்னு இருக்கா? இப்போ இந்த இடத்துல நீங்க டைம்ஸ் இன் நியூ ரோமன் அப்படின்னு போட்டீங்கன்னா, டைம்ஸ் இன் நியூ ரோமனுக்கான ஃபார்ம் வரும். ஓகே. ஏன் டைம்ஸ் இன் நியூ ரோமன் காட்டல? ஓகே. ஸோ நீங்க இதுல வந்து ஒரு ஃபாண்ட் உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த ஃபாண்ட்டோட நேம் தெரியணும் அப்படின்னா, நீங்க இத வந்து இதுல வந்து பார்க்கலாம். இதுல வந்து நெறைய ஃபாண்ட் இருக்கும். நீங்க வந்து கீழ ஸ்க்ரால் பண்ண, நீங்க வந்து நெறைய ஃபாண்ட்ட வந்து உங்களால வந்து இதுல வந்து பார்க்க முடியும். ஓகேவா? உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ, அந்த ஃபாண்ட்ட நான் வந்து என்ன பண்றேன், நார்மலா இந்த ரொபோட்டோ அப்படின்ற இந்த ஃபாண்ட்ட நான் வந்து செலக்ட் பண்றேன். ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ரொபோட்டோலயே நெறைய ஃபாண்ட் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு ஃபாண்ட்டு, இது ஒரு ஃபாண்ட்டு, இது ஒரு ஃபாண்ட்டு. ஓகேவா? ஸோ இதுல நான் இந்த சைடுல வந்து ஒரு ஐகான் காமிச்சுதா? ஸோ இந்த இடத்துல பாருங்க. இது வந்து ரொபோட்டோ. இப்ப நான் இதுல வந்து பாருங்க, செலக்ட் மீடியம் 500 அப்படின்னு போட்டிருக்கா. ஸோ இது வந்து மீடியம் 500 அப்படின்னு, அதாவது இதுக்கான எந்த பேரும் இல்ல. மத்ததுக்கெல்லாம் இட்டாலிக் அப்படின்னு இருக்கு. ஸோ இத நான் வந்து இந்த பிளஸ் ஐகான கிளிக் பண்ண உடனே, எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃபாண்ட் வந்து ஆட் ஆயிடும். ஓகே. ஃபாண்ட் ஆட் ஆன உடனே இந்த இடத்துல கார்ட் இருக்குல்ல. ஸோ இந்த கார்ட்ட கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஓகே. ஸோ இதுல கீழ நீங்க ஸ்க்ரால் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க. ஸோ இங்க ஒரு லிங்க் குடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல ஒரு லிங்க் மாரி குடுத்துருப்பாங்க. இந்த லிங்க்க தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, அதுல வந்து பேஸ்ட் பண்ணுவோம். புரியுதா? ஸோ இப்ப நீங்க இங்க பார்த்துட்டு இருக்க இந்த லிங்க்க தான் நம்ம வந்து அந்த இதுல பேஸ்ட் பண்ணுவோம். அதுதான் வந்து இது. ஓகே. ஸோ இப்ப இந்த லிங்க்க காப்பி பண்ணிட்டு, அத வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த இடத்துல இப்படி பேஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேவா? இங்க பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்க சிஎஸ்எஸ்ல நம்ம வந்து இங்க ஃபாண்ட்ட இம்போர்ட் பண்றாங்க. தெரியுதா? ஸோ ஃபாண்ட் பிலிப்பைன்ஸ் அப்படின்ற ஃபாண்ட்ட இந்த இடத்துல இம்போர்ட் பண்றாங்க. ஆனா நம்ப டவுன்லோட் பண்ணது ஃபா ஃபா அத நம்ப டவுன்லோட் பண்ண ஃபாண்ட் வந்து ரொபோட்டோ. ஓகே. ஸோ இந்த இடத்துல ரொபோட்டோ அப்படின்னு இருக்கா? ஸோ இத நீங்க காப்பி பண்ணிட்டு, இந்த பிலிப்பைன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதுல வந்து மாத்தி விட்டுருங்க. ஓகே. ரொபோட்டோ அப்படின்னு மாத்தி விட்டுருங்க. அப்படி இல்ல அப்படின்னா, இங்க இம்போர்ட் அப்படின்னு இருக்கா? இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இம்போர்ட்டோட
யூஆர்எல் வந்து உங்களுக்கு வரும். ஓகே. ஸோ இந்த இம்போர்ட்டோட யூஆர்எல் வரும். இந்த இம்போர்ட் யூஆர்எல் தான் இந்த இது. புரியுதா? ஸோ இந்த இடம். இந்த இடத்துல இந்த இம்போர்ட் யூஆர்எல பேஸ்ட் பண்றேங்க. ஸோ இது வந்து ஸ்டைல் டேகோட வரும். இந்த ஸ்டைல் டேக வந்து ஜஸ்ட் ரிமூவ் மட்டும் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். உங்களுக்கு வேற ஏதாவது ஃபாண்ட் வேணும் அப்படின்னா நீங்க வந்து அந்த கூகுளோட அந்த வெப்சைட்ல நீங்க போய் பார்க்கலாம். ஓகே. இப்போ நம்ம வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சு, ஓகேவா? ஸோ இப்போ போயிட்டு நம்மளோட இந்த ஃபாண்ட் இருக்கிற இந்த பேஜை ஜஸ்ட் நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். இப்போ அந்த ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆனதை உங்களால் வந்து பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் வேற மாதிரி இருந்தது, இப்போ வேற மாதிரி அந்த ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஃபாண்ட் வந்து கொஞ்சம் பார்க்க ஏதோ ஒரு அளவு நல்லா இருக்கு. ஸோ அதனால நான் வந்து இந்த ஃபாண்ட்டை அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகே. தென் அதுக்கடுத்து நம்ம வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ எனக்கு பேக்ரவுண்டில் இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலரில் இருக்க வேணாம். ஸோ எனக்கு வந்து அதாவது எனக்கு வந்து இதில் வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ அதை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத இப்போ இங்கே பார்க்கலாம். இல்லை எனக்கு பேக்ரவுண்ட் கலரை மாற்றணும், எனக்கு இந்த பேக்ரவுண்ட் கலர் வேணாம், நான் வேற பேக்ரவுண்ட் கலர் வச்சுக்க போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கா, ஸோ இதை வந்து ஜஸ்ட் எல்லோ அப்படின்னு மாற்றி விட்டுருங்க. அதாவது நான் உங்களுக்கு எல்லோ அப்படின்னு வச்சு காட்டுறேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலரை வந்து நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும் எல்லோலாம். ஸோ அதனால் எல்லோலாம் ரொம்ப வைக்காதீங்க, ஓகேவா? ஸோ அது ஒரு மாதிரி அடிக்கிற கலராக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ பழைய கலர் வந்து இதுதான், இந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஓகேவா? ஸோ இது வந்து ப்ளூ கலர். இது கொஞ்சம் இந்த கலர்லாம் வந்து பார்க்க கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ஓகே. இப்போ இந்த சிஎஸ்எஸ் இந்த டேஷ்போர்ட் டாட் ஹெச்டிஎம்எல் எந்த விதத்துலையும் அது அஃபெக்டே பண்ணியிருக்காது. ஓகேவா? அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அதை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுக்காக தான் நான் வந்து என்ன சொன்னேன்னா, உங்களை எல்லாரையும் தனித்தனியாக வந்து கோட் எழுதுங்க அப்படின்னு சொன்னேன். BOARD தனித்தனியாக வந்து சிஎஸ்எஸ் எழுதுங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, ஸோ இந்த இந்த பேஜை அந்த லாகின் டாட் அதாவது சைன் அப் பேஜ் வந்து எந்த விதத்துலையும் அஃபெக்டே பண்ணல. தெரியுதா அது? இதுக்கு அடுத்து இந்த வெப்சைட் தேவையில்ல. ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சாரி, சைன் அப் தானே? சைன் அப் டாட் HTML. ஏன் இவ்வளோ நேரம் லோட் ஆகுது? ஃபைல் cannot access. ஏன் அது நான் என்ன பேரில் வச்சுருக்கேன்? ஓ, சைன் இன் அப்படின்னு வச்சுருக்கேனா? ஓகே. இந்த இடத்துல அப்பு போட்டதுனால அது பேஜை ஃபைன் பண்ணல. ஓகேவா? சைன் இன் டாட் HTML அப்படின்னு வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல மேலே வந்து இங்கே பாருங்க, ஸோ டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கா, இந்த டாக்குமெண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அது வந்து இந்த சைன் அப் பேஜில் இருக்கு. ஸோ சைன் அப் பேஜில் டாக்குமெண்ட்டை நம்ம வந்து சைன் அப் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி விட்டுறலாம். ஓகே, ஓகே. சைன் அப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோதாங்க, சைன் அப் பேஜை ரெடி பண்ணுறதுக்கு இது போதும். ஓகேவா? நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அவ்வளோதான். வேறு எதுவுமே வந்து இதில் ஆட் பண்ண வேணாம். சப்போஸ் உங்களுக்கு இதில் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ ஜஸ்ட்டு இங்கே வந்து பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பாக்ஸை, ஓகேவா?
காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல அப்படியே அதை பேஸ்ட் பண்றேங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்டர் யுவர் இமெயில்னு இருக்கா, அதை வந்து சேஞ்ச் பண்ணி ஃபோன் நம்பர் அப்படின்னு மாத்திக்கோங்க. ஓகே, இந்த இடத்த அப்படியே ஃபோன் நம்பர் அப்படின்னு மாத்திட்டு ஜஸ்ட் சேவ் மட்டும் கொடுத்துருங்க. இதுல இதுல எல்லாமே ரெக்வயர்டு அப்படின்னு இருக்கா. ஸோ அது எதுக்காகனா, ஸோ இப்போ நான் இதில் வந்து எதுவுமே என்ட்ரு பண்ணாமல் இங்கே சைன் அப்பை கிளிக் பண்ணேன் அப்படின்னா, ப்ளீஸ் ஃபில்ட் அவுட் திஸ் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். இதை நம்ம என்ட்ரு பண்ணாதான் அடுத்த ஃபீல்டை நம்ம வந்து இதுவே பண்ண முடியும். ஸோ அதுதான் இப்போ நான் வந்து இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இங்கே ஃபோன் நம்பர் ஆட் ஆயிருக்கும். ஆட் ஆயிடுச்சா? ஸோ ஃபோன் நம்பர், என்டர் யுவர் ஃபோன் நம்பர், அதாவது நேம், இமெயில், பாஸ்வேர்டு கிரியேட் பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆட் ஆயிருக்குன்னா, ஸோ ஒரு ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணுற ஒரு ஃபீல்டு வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பேக் எண்டோட கனெக்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு ஃப்ரண்ட் அண்ட் டிசைனை மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் எல்லாத்தையும் நீங்களும் உங்கள் சிஸ்டமில் பண்ணி பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் பேக் எண்ட் பண்ணும்போது நீங்கள் அதோட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சைன் அப் ஃபார்மை நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த ஃபோன் நம்பர் அப்படின்றது இருக்கட்டும். ஓகேவா? இதை நான் வந்து சும்மா வந்து ஒரு இதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இது வந்து வேணும்னா நான் இந்த கிளாஸ் முடியும் போது ஸோ நான் கிட்ல போடுறேன். இந்த கோடை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக இருக்கிற அப்டேட்கான இது வந்துடும். ஓகே ஓகே கைஸ், ஸோ இப்போ இந்த ஃபார்ம் முடிஞ்சுது. அதாவது சைன் அப் ஃபார்ம் வந்து முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து லாகின் ஃபார்மை கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? லாகின் ஃபார்மில் இந்த இடத்துல ஐஎம் லாகின் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சைன்இன் HTML இருக்குல்ல, சைன்இன் HTML நம்ம அங்கேருந்து என்ன கோடை எடுத்துகிட்டு வந்தோமோ அந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்திலேயே நம்ம வந்து ஒரு லாகின் அண்ட் சைன் அப் ஃபார்மை ரெடி பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம வந்து அப்படியே அந்த கோடை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். அதாவது சைன் அப் HTML நம்ம அந்த வெப்சைட்ல இருந்து காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்த கோடை சைன் அப்ல பேஸ்ட் பண்ணி சைன் அப் பேஜை உருவாக்கிட்டோம். ஓகேவா? லாகின் பேஜுக்குன்னு நம்ம தனியாக போய் கோடு எடுக்கணும்லாம் இல்லை. ஸோ இந்த நம்ம எடுத்துட்டு வந்த அந்த கோட்லேயே நம்ம வந்து லாகின் பேஜை கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் லாகின் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லாகின் அப்படின்னு டைப் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்மளுக்கு லாகினுக்கு இந்த நேம்லாம் வேணாம். இந்த நேம் வேணாம். என்டர் யுவர் இமெயில் வேணும். ஓகேவா? ஸோ நேம் வேணாம். அந்த நேமை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இமெயில் ஐடியை வச்சுக்கோங்க. ஃபோன் நம்பர் தேவையில்ல. ஓகே, ஃபோன் நம்பர் நம்மளுக்கு தேவையில்ல. அந்த ஃபோன் நம்பரையும் ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கு அடுத்து கிரியேட் பாஸ்வேர்டு அப்படின்றதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுக்கான பட்டன் இருக்கும். அதாவது கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுக்கான டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதையும் ரிமூவ் பண்ணுறேங்க. ஓகேவா? இதில் கிரியேட் பாஸ்வேர்டு அப்படின்னு இந்த இடத்துல பிளேஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்களா? இந்த பிளேஸ் ஹோல்டர் எதுக்காக அப்படின்னா, அது வந்து ஒரு அதாவது நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, என்டர் யுவர் நேம், என்டர் யுவர் இமெயில், அந்த மாதிரி எந்த இன்புட் பாக்ஸ் எதுக்காக அப்படின்னு நம்ம வந்து யூசருக்கு சொல்றதுக்கு தான் இந்த இந்த வந்து அதாவது இந்த பிளேஸ் ஹோல்டர் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த பிளேஸ் ஹோல்டர் தான் அந்த இடத்துல கிரியேட் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து அந்த பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த பிளேஸ் ஹோல்டர் வந்து அங்கே இருக்கு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த கிரியேட் பாஸ்வேர்டை என்டர் யுவர் பாஸ்வேர்டாக மாற்றுறேன். ஓகே, என்டர் யுவர் பாஸ்வேர்ட் அப்படின்னு மாற்றியாச்சு. மாற்றுறதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்க, ஸோ இங்கே தான் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் லாகின் பேஜுக்கு வரணும். ஓகேவா? கிரியேட் ஏ நியூ அக்கௌண்ட்னு இருந்தால் சைன் அப் பேஜுக்கு போகணும். கரெக்டா? யாராவது அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஸோ ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் புரியுதா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? ஹலோ, ஓகே. ஸோ
கிரியேட் எ நியூ அக்கௌண்ட். ஓகேவா? கிரியேட் எ நியூ அக்கௌண்ட் அப்படின்னு நான் இங்க கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா இதை வந்து சைன் அப் HTML லிங்க் பண்ண போறேன். ஓகேவா? சைன் அப் அதாவது சைன் இன் HTML இங்க இருக்குல்ல அந்த அதாவது இந்த பேஜ் இருக்குல்ல இந்த பேஜோட லாகின் பேஜை நான் லிங்க் பண்றேன். அதுக்காக இந்த இடத்துல நான் சைன் அப் HTML கொடுத்துட்டு ஸோ ஜஸ்ட் இதை இரேஸ் பண்ணிட்டு சைன் அப் அப்படின்னு ஒரு மெசேஜை மட்டும் போட்டு விட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டா போதும். ஓகே. ஸோ இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல லாகின்ல கிளிக் பண்ணா எனக்கு லாகின் பேஜோட அந்த HTML-க்கான ஃபைல் வந்து இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்து CSS இல்லை. இந்த CSS-ல நம்ம எப்படி எடுக்கலாம்னா ஆல்ரெடி இந்த இடத்துல இருக்கு தெரியுமா? இதோ இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் தெரியுமா? அதாவது சைன் அப் பேஜுக்கான CSS எடுத்துட்டு வந்தோம்ல அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு லாகின் CSS-க்குள்ள எடுத்துட்டு போய் போட்டுருங்க. ஓகேவா? மொத்தமா அது என்னென்ன அதுல ஒரு லைன் கூட விடாம அப்படியே காப்பி பண்ணி இதுல போட்டுருங்க. ஓகே. ஸோ இப்போ நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு லாகின் பேஜ் ரெடி ஆயிருக்கும். ஓகே, புரியுதா? இது சைன் அப் பேஜ், இது லாகின் பேஜ். ஓகேவா? ரெண்டு பேஜ் கிரியேட் பண்ணியாச்சா? சைன் அப் பேஜும் கிரியேட் பண்ணியாச்சு, லாகின் பேஜும் கிரியேட் பண்ணியாச்சா? புரியுதா? ஸோ இந்த இடத்துல டாக்குமெண்ட்னு இருக்கு, அதை நம்ம போயிட்டு லாகின்னு மாத்தி விட்டா முடிஞ்சது. எப்படி ஒரு கொஞ்ச நேரத்திலேயே ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க. ப்ரோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி இண்டெக்ஸ் லாகின் சைன் இன்னு சொல்லிட்டு 3க்கு நம்ம கோடிங் போட்டோம்ல ப்ரோ. ஆமா, 3க்கு கோடிங்லாம் போடல, அது அந்த சும்மா செட் பண்ணோம், அந்த ஃபைல்லாம் செட் பண்ணோம். இதோ இதுதான் இந்த சைடுல இருக்கு, இதானே? இப்ப அந்த சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ அது மூணுமே வந்து லாகின்கான பேஜ் தானே ப்ரோ? இல்லையே, அது ஏன் 3மே லாகின்கான பேஜ்? நம்ம இண்டெக்ஸ்க்குள்ள போகணும்னா நம்ம ஒரு பேஜா டிசைன் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு வரோம். புரியுதா? நம்ம வந்து ஒரு பேஜா டிசைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த டேஷ்போர்டை டிசைன் பண்ணோம் அன்னைக்கு போன கிளாஸ்ல, கரெக்டா? இதை வந்து நான் ஃபைல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்கேன். இது உங்களோட மொத்த ப்ராஜெக்ட்டுக்கான ஃபைல். ஓகேவா? அது வந்து இமேஜென் -ai அப்படின்ற அந்த ஃபோல்டருக்குள்ள அசட்டு, ஜேஎஸ், ஸ்டைலு அதெல்லாம் வச்சிருக்கோம். அதுக்குள்ள டேஷ்போர்டு, index.html, login.html, signup.htmlனு வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ சைன்அப் அதுக்கடுத்து சிஎஸ்எஸ் ஃபோல்டருக்குள்ள டேஷ்போர்டு சிஎஸ்எஸ், இண்டெக்ஸ் சிஎஸ்எஸ், லாகின் சிஎஸ்எஸ், சைன்அப் சிஎஸ்எஸ்னு வச்சிருக்கேன். அதுக்கடுத்து ஜேஎஸ் ஃபோல்டரில் டேஷ்போர்ட், இண்டெக்ஸ் ஜேஎஸ், லாகின் ஜேஎஸ், சைன்அப் ஜேஎஸ்னு வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஒன்றும் ஒரு பேஜஸ். புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? இப்போ சைன் இன் அப்படின்றது ஒரு பேஜ். ஓகே, இது ஒரு பேஜ். நீங்க வந்து ஒரு வெப்சைட்டுக்கு போய் சைன் இன் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்றீங்களா? ரிஜிஸ்டர் பேஜ் இருக்கா? சைன் இன், அது வந்து இது ஒரு தனி பேஜ். ஓகேவா? இதுக்கும் அந்த வெப்சைட்டுக்கும் சம்மந்தம் இருக்கு. சைன் இன் பண்ணாதான் யூசர் வந்து அந்த லாஸ்ட்ல இருக்க அந்த டேஷ்போர்ட் பேஜே ஆக்சஸ் பண்ணணும். புரியுதா? இருங்க, நான் உங்களுக்கு வந்து இப்படி செட் பண்ணி தரேன். இப்போ ஃபார்ம் ஆக்ஷன்ல இந்த இடத்துல அதாவது சைன் அப் நவ் அப்படின்னு ஒரு பட்டன், அதாவது லாகின் நவ்னு ஒரு பட்டன் இருக்கா? இந்த இடத்துல சைன் அப் நவ்னு இருக்குல்ல. ஸோ இதை வந்து நான் என்ன பண்றேன், லாகின் நவ்க்கு மாத்தாம விட்டோம் பாருங்க. ஸோ என்ன பண்றேன், இந்த இடத்துல ஓகே லாகின் நவ் அப்படின்னு சொல்லி நான் இதை சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஃபார்முக்கு ஒரு ஆக்ஷன் நடக்கணுமா? கரெக்டா? இந்த ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் நடக்கணும். அந்த ஆக்ஷனை இந்த இடத்துல கொடுக்கலாம். அதாவது அந்த ஃபார்ம் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஷ் இருந்ததுல, அந்த இடத்துல நான் என்ன பண்றேன், டேஷ்போர்டுன்னு கொடுக்குறேன். dashboard.html.
அப்படின்னு நான் இந்த இடத்துல கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ லாகின், இப்போ இது வந்து சும்மாவே ஒர்க் ஆகும். நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இதுக்கு ஒன்றும் பேக் எண்ட் செட் பண்ணல. அதனால் இப்போதைக்கு நான் இந்த இடத்துல பேசிக்காக நம்ம வந்து இங்கே லிங்கை கொடுக்கவே கூடாது. இது வந்து ஒரு வல்னரபிளான ஒரு விஷயம். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம லிங்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா டைரெக்டாக நம்ம என்ன டைப் பண்ணாலுமே லாகின் பேஜுக்கு போகும். புரியுதா? இப்போ நான் இங்கே வந்து பாருங்க, இந்த இடத்துல நான் ஏதோ ஒன்று டைப் பண்ணுறேன். ஓகேவா? இது வந்து என்னோட இமெயில் ஐடின்னு டைப் பண்ணுறேன். இதே என்னோட பாஸ்வேர்டுன்னு டைப் பண்ணுறேன். ஏதோ ஒரு விஷயத்த நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா, சாரி என்னாச்சு, ஓ இங்கே கொஸ்டின் ஆஷ் இருக்கா, ஆஷ் வந்து லாகின்ல எங்கே போட்டிருக்கேன். ஓகே, அதை ரீஃப்ரெஷ் பண்ணல, வேற ஒன்றும் இல்லை. இந்த ஃபார்மை ரீஃப்ரெஷ் பண்ணிடலாம். அதாவது இந்த ஆஷை ரிமூவ் பண்ணும் போது ஆஷை ரிமூவ் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் இதில் வந்து ஏதோ ஒரு டெக்ஸ்ட் சும்மா ஏதோ ஒன்று டைப் பண்ணுறேன் ரேண்டமாக. ஓகேவா? இதையும் நான் இங்கே டைப் பண்ணிட்டேன். நான் இங்கே லாகின் கொடுத்தா எனக்கு டேஷ்போர்டுக்குள்ளே போதா? கரெக்டா? ஹலோ, இப்போ நான் இங்கே லாகின் கொடுத்தா அது வந்து டேஷ்போர்டுக்குள்ளே போதா? ஆனால் அந்த மாதிரி போகக்கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து பேக்கெண்டு அப்படின்ற ஒரு விஷயமே வந்து தேவைப்படும். ஓகே, ஸோ அந்த பேக்கெண்டை வந்து நம்ம எதில் கிரியேட் பண்ண போகிறோம்னா பிஹெச்பியில் கிரியேட் பண்ணுவோம். புரியுதா? எதில் கிரியேட் பண்ணுவோம்னா பிஹெச்பியில் நம்ம வந்து அதை கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல என் கொஸ்டின் மார்க் வந்தது சம்மந்தமே இல்லாமல். அப்போ நம்ம வேறு ஏதோ மிஸ்டேக்கா? இல்லை. ஓகே ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து டேஷ்போர்ட் பேஜ் டைரெக்டாக வருது. ஸோ லாகின் பேஜ் இங்கே இருக்குது. நான் ஏதோ ஒரு விஷயத்த சும்மா டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி நான் லாகின்னு கொடுத்தா எனக்கு வந்து டேஷ்போர்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. கரெக்டா? ஆனால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகக்கூடாது. இது வந்து ஒரு அன்செக்யூர் கோடு. இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் காமிச்சிங்கன்னா கூட அதை யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. என்ன இது இப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மோஸ்ட்லி பண்ணாதீங்க. ஓகே, ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா பேக் எண்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நான் வந்து சார்ஜ் போட்டுக்கிறேன். லேப்டாப் வந்து சார்ஜ் கம்மியாச்சு. ஓகே, ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்டு ஆஃப் ஆகிடும் சார்ஜ் இல்லைனா. ஓகே, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போது நம்ம வந்து ஒரு சைன்அப் பேஜை க்ரியேட் பண்ணியாச்சு. தென் லாகின் பேஜையும் இங்கே வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, லாகின் பண்ணதுக்கப்புறமா டேஷ்போர்ட் பேஜ் வந்து வரணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம வேலிடேட் பண்ணலாம். ஸோ இது எப்படி கரெக்டான இமெயில் போட்டால் தான் ஒர்க் ஆகணும், கரெக்டான பாஸ்வேர்டு போட்டால் தான் ஒர்க் ஆகணும், இந்த யூசருக்கு இதுதான் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பிஹெச்பி மூலயமா பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த டேஷ்போர்ட் பேஜும் சைன்அப், அதாவது லாகின் பேஜு சைன்அப் பேஜை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே ஓகேவா? புரியுதா என்ன இன்னைக்கு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்ட்டு? புரியுதா? இதுதான் வந்து ஃப்ரண்ட் எண்டு. ஓகேவா? இப்போ தான் நம்ம ஃப்ரண்ட் எண்டே பாதிக்கிட்ட கம்ப்ளீட் பண்ணுறோம். இன்னும் நம்மளுக்கு இண்டெக்ஸ் அப்படின்ற இந்த பேஜ் இருக்குது. ஓகேவா? இந்த இண்டெக்ஸ் அப்படின்ற இந்த பேஜ் இருக்குது. இந்த இண்டெக்ஸ் பேஜை நம்ம வந்து இது வந்து ஹெச்ஆர்எஃப் இல்லை எஸ்ஆர்சி, ஓகே, சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஸ்கிரிப்ட் வந்து சொல்லுங்க சொல்லுங்க. ஆனா இப்ப இண்டெக்ஸ் லாகின்லாம் நீங்க வெளியே இருக்கிற HTML தானே ரன் பண்றோம். அப்ப JS ஃபைல்குள்ளலாம், JS ஃபோல்டருக்குள்ளலாம் லாகின்லாம் இருக்குல்லனா அந்த ப்ராசஸ் எப்படி ஆகும்? அந்த JS ஃபைலுக்குள்ள தான் நம்ம வந்து எப்படி டேட்டாபேஸ்க்குள்ள போகும்போது டேட்டா போறது அது எல்லாத்தையுமே எழுத போறோம். புரியுதா? JS ஃபைல் வந்து இப்போதைக்கு எம்டியா தான் இருக்கு. ஓகேவா? ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா மட்டும் நம்ம JS ஃபைலுக்குள்ள கண்டென்ட் நம்ம வந்து எழுதுவோம். ஓகே,
ஜேஎஸ் ஃபைல்ல அப்ப இன்னும் ஈவென்ட் அதுல இன்னும் கம்ப்ளீட் பண்ணல சோல். ஆமா 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 இன்னும் கம்ப்ளீட்லாம் ஆகல. அது வந்து என்னன்னா, இப்போ இந்த இண்டெக்ஸ்ல ஏதாவது ஒரு ஈவென்ட் நடக்குது அப்படின்னா, புரியுதா? ஏதோ ஒரு ஈவென்ட் நடக்குது அப்படின்னா மட்டும் நம்ம வந்து அது ஜேஎஸ் ஃபைலுக்குள்ள எழுதுவோம். ஓகேவா? இப்போதைக்கு ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் இருக்கனால நம்ம வந்து இங்க ஜேஎஸ் ஃபைல்லாம் எழுதல. மோஸ்ட்லி உங்களுக்கு ஜேஎஸ் ஃபைல் வருமான்னு எனக்கு தெரியல. நான் வந்து அது ஒரு ஸ்டைல் தேவைப்படுமே அப்படின்னு சொல்லி நான் உள்ள வச்சிருக்கேன். ஓகேவா? என்டையர் ப்ராஜெக்ட்ல கோட் எப்படி வேணா சேஞ்ச் ஆகலாம். நான் வந்து ஃபுல்லாவே பிஹெச்பில எழுதலாம். இல்லனா என்ன சொல்றது? ஃபுல்லாவே பிஹெச்பில எழுதுவேன். அப்படி இல்லனா எனக்கு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட்ட டவுட்னா, கொண்டு இப்ப வருவேன். சொல்லுங்க. அண்ணா இப்ப எனக்கு டவுட். ம். நீங்க இப்ப லாகின் இண்டெக்ஸ் எல்லாமே HTML ல தானே நான் பண்றோம். HTML ல பண்றதானே வெளிய இருக்கதானே நம்ம ரன் பண்றோம் ப்ரௌசர்ல. ம், ம், சோ ம். அது டைரக்டாவே நம்ம பண்ணி ரன் பண்ண முடியாதா? முடியாது. JS ல போகாம CSS ல போகாம ஆஹா. டைரக்டாயே பண்ண முடியாதா? HTML-ம் CSS-ம் வந்து டிசைன் தான். ஓகேவா? அந்த டிசைனோட ம். நீங்க வந்து ஒரு ஈவென்ட்ட ஈவென்ட்னா இது வந்து வெறும் எப்படி சொல்றது? இது வந்து ஒரு டிசைனிங் லாங்குவேஜ். HTML-ம் CSS-ம் டிசைனிங் லாங்குவேஜ் தான். ஓகேவா? உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? அந்த புரோகிராமிங் லாங்குவேஜ நம்ம என்ன பண்றோம்னா, புரோகிராமிங் லாங்குவேஜ் தான் அப்ளிகேஷனயே பில்ட் பண்ணுது. இப்ப பைத்தன், PHP, C++ அது மாதிரி தான் இந்த ஜாவாஸ்கிரிப்ட்டும் ஒரு லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தான் இன்னைக்கு நான் வந்தனே. ஓகே. ஸோ இத பத்தி நான் உங்களுக்கு இப்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? நான் இதுக்குள்ள என்ன பண்றேன், PHP அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ஓகேவா? PHP அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர நான் இங்க வந்து கிரியேட் பண்றேன். ஓகே. இப்போ இந்த PHPக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா, ஆ டெஸ்ட் டாட் PHP அப்படின்னு சொல்லி, அதாவது டெஸ்ட் வேணாம். ஆ டேபிள்ஸ் இப்போ நம்ம ஒரு லெவல் டேபிள ஓகேவா? ஒரு லெவல் டேபிள் இல்லன்னா 10 டேபிள். டேபிள்ஸ்னா என்னன்னு தெரியும்ல? ஹலோ? டேபிள்ஸ்னா என்னன்னு தெரியும்ல? டேபிள்ஸ். தெரியும்ண்ணா. ஓகே, ஓகே. ஓகே. ஸோ லெவல் டேபிள நம்ம வந்து ப்ரௌசர்ல பிரிண்ட் பண்ண வைக்கலாம். அதுவும் PHP யூஸ் பண்ணி. HTML, PHP அது 2த்த மட்டும் வச்சு ப்ரௌசர்ல இப்ப நீங்க இங்க பார்க்குறீங்கல்ல. ஸோ இங்க லாகின், சைன் இன் அதெல்லாம் வருது தெரியுமா? இந்த மாதிரி PHP மூலியமா புரோகிராமிங்க மட்டும் அடிச்சு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்க வந்து டேபிள் அப்படின்னு ஒரு PHP வச்சிருக்கேன். தென் என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல இது வந்து இந்த புரோகிராமுக்கானது கிடையாது. நான் வந்து இது உங்களுக்கு PHPனா என்ன? புரோகிராமிங் லாங்குவேஜ்னா என்ன? டிசைனிங் லாங்குவேஜ்னா என்ன? அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக நான் வந்து இந்த இத பண்றேன். ஓகேவா? டேபிள் டாட் HTML அப்படின்னு நம்ம வந்து இங்க கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? இது வந்து நான் சும்மா தான். இது வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது நான் சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இப்ப நான் இத யூஸ் பண்றேன். ஓகே. இப்ப நான் இந்த 2 ஃபைல மட்டும் நான் மேல ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒண்ணு வந்து PHP ஃபைல், இன்னொன்னு வந்து HTML ஃபைல். ஓகேவா? இப்போ இந்த PHP ஃபைல்ல, அதாவது இந்த HTML ஃபைல்ல நம்ம W3 ஸ்கூல்ஸ்ல போயிட்டு டேபிள் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதாவது டேபிள்னா இந்த டேபிள் வேற. HTML டேபிள்ன்றது ரோ அண்ட் காலம் வர்றது. அதாவது டேபிள் தெரியும்ல, கோடு போடுவாங்களே. டேபிள் போட்டு எழுதுவாங்க. பாக்ஸ் மாதிரி. பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த பாக்ஸ் வந்து இது. ஓகே. ஸோ இதுல போயிட்டு நம்ம வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வரலாம். அதாவது ஒரு டேபிள் கன்டென்ட்ட எடுத்துட்டு வரலாம். இதுல டேபிள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஓகே. ஸோ ஐ கிளிக் தட். ஓகேவா?
இதுக்குள்ள நம்மளுக்கு வந்து இந்த கோடு வந்து நம்ம சும்மா எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த கோடை ஜஸ்ட் நம்ம அப்படியே வந்து எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ காப்பி பண்ணிட்டு டேபிள் HTML-க்குள்ள நான் போட்டுடுறேன். ஓகே, மேலே வந்து HTML. ஓகே, HTML இந்த இடத்துல BO பாடி. ஓகேவா? பாடி டேக்குள்ள இந்த இதை போட்டு இந்த இடத்துல HTML க்ளோஸை போட்டு விட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இங்கே வந்து இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் பேசிக்காக தேவை இல்லாமலே ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்மளோட வெப்சைட்டுக்கு போயிட்டு அந்த டேபிள் அப்படின்றத நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்ல, ஸோ அதை வந்து நான் இங்கே என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஓகேவா? டேபிள்ஸ்ன்னு தானே போட்டேன் அதோட ஃபைல் நேமு. ஓகே, டேபிள்ஸ் .html அப்படின்னு ஒரு ஃபைல் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த கோடு ஏன் வரல அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டைல் ஆட் பண்ணும். ஸோ ஸ்டைல் ஆட் பண்ணால் இந்த டேபிளுக்கான பாக்ஸ் வந்து கோடு வந்து வரும். ஓகேவா? ஸோ இப்போ இது இங்கே இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து மல்டிப்ளிகண்ட். ஓகேவா? இது வந்து ஒரு ஹெட்டிங். ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். MULT. ஓகேவா? மல்டிப்ளிகண்ட் அப்படின்னு நான் இங்கே சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து மல்டி பிளேயர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். மல்டிப்ளேயர். ஓகேவா? மல்டிப்ளேயர்னு இங்கே சேஞ்ச் பண்ணுறேன். இந்த இடத்துல ரிசல்ட்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல ரிசல்ட்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ லெவல் டேபிள் பேசிக்காக எப்படி இருக்கும், ஸோ லெவல். ஓகேவா? லெவல் ஒன்ஸ் ஆர் லெவல். ஓகே, புரியுதா? இது என்ன பண்ணுறேன்னு புரியுதா உங்களுக்கு? இதில் நான் சேஞ்ச் பண்ணுற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து புரியுதா? இந்த இடத்துல லெவல், லெவல் டூஸ் ஆர். ஓகே, லெவல் டூஸ் ஆர் இந்த இடத்துல 22. ஓகேவா? ஸோ ஐ வில் ரீஃப்ரெஷ் திஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு லெவல் டேபிள் HTML-ல பிரிண்ட் ஆகுது. கரெக்டா? HTML-ல உங்களுக்கு லெவல் டேபிள் பிரிண்ட் ஆகுது. கரெக்டா? ஹலோ, பேசுங்க இப்போ. ஹலோ, ஆமா ப்ரோ. ஓகேவா? HTML-ல லெவல் டேபிள் பிரிண்ட் ஆகுது. இப்போ இந்த லெவல் டேபிளை நான் 2 தடவை மட்டும்தான் லெவல் ஒன்ஸ் ஆர் போட்டிருக்கேன், லெவல் டூஸ் ஆர் 22 போட்டிருக்கேன். இப்போ இதே நான் 100 டைம் நான் பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணும், 100 வரைக்கும் லெவல் 100 சார் வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணும், பேசிக்கா HTML-லே பண்ணுனா இதை வந்து நீங்க ஒரு தடவையும் காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணுவீங்களா? இந்த இடத்துல இப்படி பேஸ்ட் பண்ணி போவீங்களா? ஸோ இந்த இடத்துல
3 ஜார், இந்த இடத்துல 4 ஜார். ஓகேவா? போட்டு நான் சேவ் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல ரன் பண்ணா, ஐயோ யூடியூபை கிளிக் பண்ணிட்டேனா, சாரி. ஓகே, ஒரே நிமிஷம். டேபிள்ஸ். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1 ஜார், லெவல் 2 ஜார், லெவல் 3 ஜார், லெவல் 4 ஜார். இந்த மாதிரி நான் இங்க பிரிண்ட் பண்றேன். இத வந்து நீங்க 100 டைமும் உட்காந்து நீங்க வந்து இதுல கோட் எழுதுவீங்களா? ஹலோ, சொல்லுங்க. இதுல 100 டைமும் உட்காந்து கோட் எழுத முடியுமா நம்மளால? 100 டைம்ஸையும் இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணி கோட் எழுத முடியுமா? முடியாதுல்ல. இப்போ இதே விஷயத்த நான் வந்து PHPல பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இதே விஷயத்த நான் உங்களுக்கு PHPல பண்ணி காட்ட போறேன். ஓகேவா? இந்த PHPல பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த ஃபைல்குள்ள இருந்தா PHP வந்து என் சிஸ்டம்ல வந்து ரன் ஆகாது. ஏன்னா நான் வந்து PHPய பேத்ல வந்து ஆட் பண்ணல. நான் அதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ நான் இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிட்டு, ஓகே, இந்த இந்த இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்மளோட ஃபைல் இருக்குல்ல, இப்பதான் உங்களுக்கு வந்து பேக் எண்டுக்கான சர்வர் வந்து தேவைப்படுது. சர்வர், MySQL டேட்டாபேஸ் சர்வர் அதெல்லாம் சொல்லுவோம்ல, அதுக்குள்ள நம்ம வந்து நம்ம ப்ராஜெக்டை வந்து உள்ள வைக்கணும். இதை நான் வந்து உங்களுக்கு நான் சர்வர் வரும்போது சொல்லலான்னு இருந்தேன். இப்பயே தெரிஞ்சுக்கோங்க. நான் இதுக்கு அடுத்தும் நான் வந்து உங்களுக்கு வந்து அது எப்படி பண்றது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் தெளிவா. ஓகேவா? இங்க இருந்து நான் கட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இதை வந்து கிட்ல புஷ் பண்ணிடலாம். கிட்ல புஷ் பண்ணதுக்கப்புறம் ஐ வில் மூவ் தட். கிட்ல புஷ் பண்ணாமலேயும் பண்ணலாம். எதுக்கும் நான் வந்து இந்த கோடை நான் வந்து கிட்ல போட்டுறேன். என்னடா ஒரு டெர்மினல் ஓபன் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் பண்ணுது பாத்தீங்களா? ஓகே ஓகே, கிட்டு add dot git commit -m, அதுக்குள்ள HTML விசஸ் PHP. ஓகேவா? இந்த கமிட்டை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கரண்டா இந்த லெவல்ல ப்ராஜெக்ட் எங்க இருந்ததோ அந்த ஃபைலை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த PHP நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு டெலீட் பண்ணிடுவேன். சப்போஸ் உங்களுக்கு அது தேவைப்படுது, நான் அதை வச்சு கத்துக்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த கமிட்டை கிட்ல கமிட்ஸ்னு சொல்லி ஒரு இது இருக்கும், அதை கிளிக் பண்ணி HTML விசஸ் PHP அப்படின்னு நான் வந்து ஒரு கமிட் வந்து போட்டிருப்பேன். இந்த கமிட்டோட நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரே நிமிஷம். ஓகே, அதாவது இந்த கமிட்ல போயிட்டு நீங்க அந்த இந்த லெவல்ல இருக்கிற ப்ரோக்ராமிங்க வந்து நீங்க பாத்துக்க முடியும். ஓகே, கெட் புஷ் போயிடு, வேகமா போ, பாஸ்வேர்ட். ஓகே கைஸ், கிட்டுக்கு வந்து அது புஷ் மூவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், VS கோட க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸாம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து என்னோட இதில் இருக்கு. ஓகேவா? என்னோட சிஸ்டமில் இருக்கு. அந்த எக்ஸாம்ப் தான் அப்பாச்சி சர்வர் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே தான் இப்போ நம்ம இந்த ஃபைலை எடுத்துகிட்டு போய் போட போகிறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். அந்த இடத்துல வந்து ஃபைலு அது வந்து எங்கே இருக்குன்னா, விண்டோஸ் டிஸ்கில் எக்ஸாம்ப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகேவா? அந்த ஃபோல்டருக்குள்ள HDocs அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகேவா? HDocsக்குள்ள இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய ப்ராஜெக்டோட ஃபைல்லாம் நான் வந்து இங்கே வச்சிருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த ஃபோல்டரை பேஸ்ட் பண்ணணும். புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? அந்த இமேஜ் ஜென்ரேட் AI அப்படின்ற
அந்த ஃபோல்டரை நான் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். அதாவது விண்டோஸ் டிஸ்கில் எக்ஸாம்ப்ன்றதுக்குள்ள டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல், அதாவது ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரில் நான் இங்கே வந்து இதை பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? எனக்கு இப்போ அங்கே இருந்த ஒரே நிமிஷம், ஒரு கால் வருது. ஹலோ, நான் அந்த ஒரு ஒர்க் ஷாப் பண்ணிட்டுருக்கேன், சொல்லு என்ன? ஆமாம் 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 ஆமாம். ம் ம். இல்ல இல்ல, பேமெண்ட் பேஜுக்கு வந்து வேற சைட்ல இருந்து எடு. நான் அது வந்து சொல்றேன். அது எப்படின்னு சொல்றேன். பேமெண்ட் கேட்வே ரியலா பேமெண்ட்டே நடக்கும். நீ போற இன்ஸ்டிடியூட்ல அப்படி சொல்றாங்களா? காலேஜுக்கு பண்றதுக்கு தான் நான் சொல்றேன். பேமெண்ட் பேஜும் கொண்டு வர முடியும். பேமெண்ட்டையே பண்ண முடியும். ஆமா. அது ஃபார்ம் அது 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 வந்து ஃபார்ம். ஆமா, பிராண்டோட நேம் வரும். அது நீ பிரீமியம் அது பிரீமியம் வெர்ஷன் வாங்கினாதான் பிராண்டோட நேம் வராது. காமிக்கும். அது வந்து அது ஃப்ரீயா எப்படி கொடுப்பாங்க நீயே சொல்லு. 100 200 200 கிளிக்ஸ் நீ ஏபிஐ யூஸ் பண்றேன்னு சொல்லு அவங்க கிட்ட. ஏபிஐ நான் யூஸ் பண்ணி பண்றேன், அதனால தான் அது வருது அப்படின்னு சொல்லு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீ ஏபிஐன்னு சொன்னாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ம். அப்பனா 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 எக்ஸாம்பிள ட்ரை பண்ணு. நான் அது வந்து உனக்கு சொல்லி தரேன். அது எப்படின்னு சொல்லி தரேன். எக்ஸாம்பே மெயில் பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா சர்வர், அப்பாச்சி சர்வர். ஆமா. அதுக்கு டிஃபால்ட்லாம் இந்த மாதிரி 2 லைன் கோட்லாம் இருக்காது. ஏபிஐ மாதிரி ஒரு எப்படியோ ஒரு 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 50 ஆர் 100 லைன் எழுதணும். பிஹெச்பியில் எழுதணும். ஓகே, நான் அமுச்சு விட்றேன். சரி சரி. சரி சரி சரி, நான் அதோ இந்த இது பண்ணிட்டு இருக்கேன். நான் அப்புறம் பண்ணுறேன். ஓகே. ஹலோ, கேக்குதா? ஹலோ ப்ரோ கேக்குது. ஓகே. ஸோ என்னன்னா, எக்ஸாம்ப் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள டாக்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள நான் வந்து இதை வச்சிருக்கேன். ஓகேவா? அதாவது நம்ம அங்கே பண்ணிட்டு இருந்த அந்த ப்ராஜெக்டை தூக்கிட்டு வந்து இதில் போட்டேன். அதுக்கு அடுத்து நீங்கள் உங்களோட இதில் எக்ஸாம்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு நான் வந்து உங்களுக்கு தனியாக வீடியோ சென்ட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, எக்ஸாம்ப் அப்படின்னு நான் இங்கே வந்து சர்ச் பண்ண உடனே எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சாஃப்ட்வேர் வரும். ஸோ எக்ஸாம்ப் கண்ட்ரோல் பேனல் அப்படின்ட்டு. எக்ஸாம்ப் இது இல்லை, இது வந்து என்னோட லேப்டாப் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கனால இந்த மாதிரி வருது. ஸோ இதில் ஆல் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம்ப் கண்ட்ரோல் பேனல்னு ஒன்று வரும். மாறு. ஓகே, எக்ஸாம்ப் கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கா? ஸோ அந்த ஆப்பை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இந்த ஸ்டெப்பை நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் இந்த இதுதான் வரும். ஓகேவா? இப்படி தான் நீங்கள் வந்து ஃபைனலாக ப்ராஜெக்டை நீங்கள் சப்மிட் பண்ணும் போது இந்த எக்ஸாம்குள்ளெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ஆனால் நீங்கள் இப்போ கேட்டதுனால நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகே, அப்பாச்சி அப்படின்றத நான் வந்து இந்த இடத்துல ஆன் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கடுத்து MySQL அப்படின்றதையும் நான் வந்து சும்மா MySQL வந்து டேட்டாபேஸ் அதை ஆன் பண்ணணும்னு அவசியம்லாம் கிடையாது. ஆனால் நான் வந்து MySQL அப்படின்றதையும் இந்த இடத்துல ஆன் பண்ணி விடுறேன். ஓகே, ஸோ அப்பாச்சி MySQL ரெண்டுத்தையுமே ஆன் பண்ணியாச்சு. இப்போது நான் என்னோட ப்ரௌசருக்கு போகிறேன். ஓகேவா? என்னோட ப்ரௌசரில் போயிட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா லோக்கலோஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணணும். வெறும் ஓகேவா? லோக்கலோஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணி
அந்த இடத்துல நான் என்ன போட்டிருந்தேன்? இமேஜ். ஓகேவா? அது நம்ம தெளிவா வந்து நோட் பண்ணிட்டு வரணும். ஸோ உங்களோட ஃபோல்டரோட நேம், மெயின் ஃபோல்டரோட நேம். இதானே என்னோட மெயின் ஃபோல்டர். என்னோட மெயின் ஃபோல்டரோட நேம் இதானே. அதுக்குள்ள தானே நான் வந்து எல்லா ஃபைலையும் வச்சிருக்கேன். ஸோ இந்த மெயின் ஃபோல்டரோட நேம். இத நீங்க வந்து கரெக்ட்டா டைப் பண்ண தெரிஞ்சா பண்ணுங்க. இல்லன்னா ஜஸ்ட் ரீநேம் குடுத்தீங்கன்னா, அத காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல அந்த ஸ்லாஷ்க்கு அப்புறம், அதாவது நல்லா பாருங்க. லோக்கலோஸ்ட் ஸ்லாஷ் இமேஜன் -ai அப்படின்னு நான் இங்க வந்து குடுக்குறேன். குடுத்த உடனே எனக்கு ரன் ஆகுற பேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் பேஜ் தான் ரன் ஆகும். ஓகேவா? டிஃபால்ட்டா அப்பாச்சி சர்வர் வந்து என்ன பண்ணும்னா, இண்டெக்ஸ் பேஜ உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டா ரன் பண்ணி விட்டுரும். ஓகேவா? அதனால தான் இந்த இடத்துல ஹலோ வேர்ல்ட் கிளிக் டூ சைன் இன் அப்படின்னு நான் வந்து இங்க அந்த பேஜ நான் இங்க வச்சதுனால அது வந்து வொர்க் ஆகுது. இப்போ நான் வந்து இங்க கிளிக் டூ சைன் இன கிளிக் பண்ணேன்னா, எனக்கு சைன் இன் பேஜ் வரும். ஓகேவா? லாகின கிளிக் பண்ணேன்னா, லாகின் பேஜ் வரும். லாகின் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து டேஷ்போர்ட் பேஜ் வரும். ஓகேவா? இப்போ இது வந்து சர்வர்ல இருக்கு. சர்வர்ல இருந்து தான் வொர்க் ஆகுது. புரியுதா? இது எப்படி வொர்க் ஆகுது அப்படின்றது. இப்போ நான் வந்து என்ன பண்றேன், உங்களுக்கு வந்து இப்படி ஒண்ணு பண்றேன். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இந்த அப்பாச்சி சர்வர மட்டும் ஸ்டாப் பண்றேன். ஓகேவா? அப்பாச்சி சர்வர ஸ்டாப் பண்ணிட்டு, இந்த பேஜ நான் ரீஃப்ரெஷ் பண்ணா, எனக்கு என்ன வருதுன்னு மட்டும் நீங்க பார்த்து சொல்லுங்க. என்ன வருது? சைட் கேனாட் பி ரீச்டு அப்படின்னு வருதா? இப்படிதான் உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் வந்து திடீர்னு அதோட சர்வர் அதாவது சர்வர் இதுவாச்சுன்னா, சிம்பிளா சொல்லப்போனா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட அந்த ரிசல்ட் டைம்ல போகும்போது சைட் கேனாட் பி ரீச் அப்படின்னு சொல்லி வரும். அதெல்லாம் எப்படின்னா சர்வர்ல நிறைய யூசர்ஸ் வரனால அது வந்து டிடாஸ் ஆகி அது வந்து சைட் கேனாட் ரீச்னு வருது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சர்வரை நான் ஆன் பண்ணேன் அப்படின்னா, இங்க பாருங்க. ஸோ நான் டைரக்டா சர்வரை ஆன் பண்றேன். ஆன் பண்ணினதுக்கு அப்புறம் ஓகேவா, ஆட்டோமேட்டிக்கா அதுவே ரீலோட் ஆகி எனக்கு இண்டெக்ஸ் பேஜ் இங்க வந்துரும். வந்துச்சா? இண்டெக்ஸ் பேஜ் இந்த இடத்துல வந்துச்சா? இப்போ புரியுதா? ஸோ இந்த சர்வர் எதுக்காகன்ட்டு நீங்க ஒரு ரியல் லைஃப் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இப்படி வர வேணாம் அப்படின்னா, இந்த இடத்துல கான்ஃபிக்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஓகேவா? இந்த கான்ஃபிக் ஃபைலுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், உங்களோட டொமைன் GoDaddyல போயிட்டு ஏதோ ஒரு டொமைன், அதாவது google.com, gocos.com அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி டொமைன்லாம் நீங்க இங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரும். அதாவது எப்படி சொல்றது? இந்த இந்த லெட்டருக்கு பதிலா ஸோ இந்த இடத்துல கோகோஸ் அப்படின்னு வரும். gocos.in அப்படின்னு வரும். அவ்வளோதான். வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சர்வர். இப்படிதான் வந்து ஒரு சர்வர் செட்டப் வரும். இந்த சர்வரை பத்திலாம் நான் வந்து உங்களுக்கு சூப்பரா வந்து சொல்லித் தரேன் இன்னொரு கிளாஸ்ல. இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எக்ஸாம்பிள HDocsக்குள்ள என்னோட இமேஜ் அப்படி அந்த நம்ம பண்ணியிருந்த அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை எடுத்துட்டு வந்து வச்சிட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம VS Code ஓபன் பண்ணணும். இதையும் மினிமைஸ் பண்ணிடுவோம். அது பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? அதை நீங்க க்ளோஸ் பண்ணாலும் தப்பு இல்ல. ஆனா மோஸ்ட்லி க்ளோஸ் பண்ணாதீங்க. மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க விண்டோஸ் வந்து நம்ம ஆஃப் பண்ணும்போது அது திருப்பி ஆன் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் குடுக்கலாம். ஆல்ரெடி ரன் அப்படின்னு சொல்ற மாரி நெறைய விஷயங்கள் பண்ணும். விண்டோஸ் மட்டும் அப்படி. ஏன்னா இது வந்து ஒரு கேட்டா செக்யூர் ஓஎஸ்ன்னு சொல்லுவானுங்க. செக்யூரிட்டி பர்ப்பஸ்ன்னுவானுங்க. ஆனா ஒண்ணும் கிடையாது. சும்மா டம்மி தான். ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்றத கிளிக் பண்றேன். ஓகே. கிளிக் பண்ணிட்டு நான் HDocsக்குள்ள தானே திருப்பி அதை போட்டேன். ஸோ அதனால நான் HDocsக்கு மூவ் ஆகுறேன். எக்ஸாம்பிள HDocsக்குள்ள இமேஜன் AI அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம அங்க பார்த்துட்டு இருந்த அந்த ஃபைல் இங்க வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன்னா, இந்த டேபிளையும் PHPயும் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். கரெக்டா?
ஸோ இதில் வந்து என்ன ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணிக்கலாம். level 5 are 55. இது வந்து 44. இது வந்து 30. ஐயோ, இது PHP வருஷனை இது பண்ணுது பார்த்தீங்களா? ஏன் அப்படின்னா அது அப்படிதான். 33. ஓகே, then I will save that. ஓகே, ஸோ இப்போ நீங்க நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு ஒரு டேபிளையும் இந்த மாதிரி உட்காந்து எழுதுறத ஆட்டோமேட் பண்றதுக்காக இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ப்ரோ பிரேக் ஆகுது ப்ரோ. அது நான் இங்க மைக் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கேன், அசச்சிட்டேன், அதனால தான். இப்போ கரெக்டா இருக்கா? பிரேக் ஆகுது. இப்போ கரெக்டா இருக்கா? இப்போ கரெக்டா இருக்கா? இப்போ ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பிஹெச்பியை எப்படி வந்து டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஒரு டேக் போட்டு பிஹெச்பி அப்படின்னு போட்டு, ஓகே புரியுதா? ஸோ இந்த இடத்துல க்ளோசிங் டேக் இப்படி போட்டோம் அப்படின்னா இது வந்து பிஹெச்பி சின்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம போட்டு தான் ஆகணும். இது வந்து எப்படி சொல்றது, இது வந்து ஒரு கன்ஃபார்மாக இந்த டேகை நம்ம போட்டோம் அப்படின்னா மட்டும்தான் இது வந்து பிஹெச்பி அப்படின்னு சொல்லி நம்மளோட ப்ரௌசரோ இல்லை பிஹெச்பியோட கம்பைலரோ அதெல்லாம் வந்து எப்படி தெரிஞ்சுக்கும் அப்படின்னா இதை வச்சு தான் தெரிஞ்சுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி நான் இங்கே வந்து போட்டிருக்கேன், ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக் வந்து போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த க்ளோசிங் டேக் இந்த பிஹெச்பிக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ண போகிறேன். பிஹெச்பியில் வேரியபிளை கிரியேட் பண்ணுறதுக்கு டாலர் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? டாலர் சிம்பிளை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் வைக்கிறேன். ஸோ டேபிள் ஈக்குவல் டு நம்மளுக்கு லெவல் டேபிளை தானே பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதனால் லெவல் அப்படின்ற ஒரு இதை வந்து கொடுக்குறேன், ஒரு வேரியபிளில் வேல்யூவை செட் பண்ணுறேன். தென் செகண்ட் இதில் ரோ அப்படின்னு ஒரு வேரியபிளை செட் பண்ணுறேன். ஸோ அதோட டிஃபால்ட் வேல்யூ 100 நான் இங்கே கொடுக்குறேன். 100 வரைக்கும் எனக்கு வந்து நீ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இங்கே கொடுக்குறேன். தென் அதுக்கடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது வரைக்கும் நம்ம செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம HTML கோடை இந்த பிஹெச்பிக்குள்ளே கொண்டு வரலாம். புரியுதா? HTML கோடை பிஹெச்பிக்குள்ளே கொண்டு வரலாம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் நான் இங்கே மட்டும் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, ஒரு தடவை இருந்தால் போதும் கண்டென்ட்டு, அதனால நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது ரிமூவ் ஆயிடுச்சு. ரிமூவ் ஆன உடனே இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல, ஓகேவா, இந்த இடத்துல நான் வந்து திருப்பியும் பிஹெச்பியை மேக் பண்ண போகிறேன். கொஸ்டின் மார்க் பிஹெச்பி. ஓகே, கொஸ்டின் மார்க் பிஹெச்பி கொஸ்டின் மார்க் க்ளோஸ். ஓகேவா? இதுக்குள்ள நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா ஒரு ஃபார் லூப்பை எழுத போகிறேன். ஓகேவா? ஃபார் லூப்னா எல்லாருக்கும் தெரியும்ல, அது வந்து லூப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது ஃபார் லூப் அப்படின்ற ஒரு இதை வந்து நான் எழுதுறேன். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, டிசைனிங் லாங்குவேஜ் வேறு, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேறு. ஓகே, ஐ ஈக்குவல் டு, ஓகேவா, ஐ ஈக்குவல் டு 0. ஓகே, அதுக்கப்புறம் டாலர் ஐ கிரேட்டர் தென் ரோஸ். ஐ கிரேட்டர் தென் ரோஸ் அதை வந்து நான் ஏன் இங்கே கொடுக்குறேன் அப்படின்னா டாலர் ரோ. ஓகேவா? டாலர் ரோ அப்படின்றது வேரியபிள். அதாவது இந்த இடத்துல நம்ம ரோஸ் அப்படின்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கோமா, இந்த வேரியபிளை நான் வந்து இங்கே கொடுக்குறேன்.
ஐயோட வேல்யூ 0வா இருக்கு. ஓகேவா? ஐயோட வேல்யூ 0வா இருக்கு. ஸோ ஐயோட வேல்யூ 1 ஆகும்போது ரோ வந்து 100 இருக்கு. அப்ப 100 தான் 100 வந்து கிரேட்டர் தென் அதாவது லெஸ்ஸர் தென் ஐ. ஓகேவா? ஐ லெஸ்ஸர் தென் ரோ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்ப ஐயோட வேல்யூ 1 ஆகும்போது ரோவோட வேல்யூ என்னவா இருக்கும்? 100 ரோவோட வேல்யூ 100ல இருக்கு. அப்ப 100 வந்து 1 விட லெஸ்ஸர் தென் தானே. ஸோ அதனால எனக்கு என்ன பண்ணு, இன்கிரிமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த இடத்துல இன்னொன்னு ஐ பிளஸ் பிளஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு இது தெரிஞ்சிருந்தா பிஹெச்பி வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன லாங்குவேஜ் தெரியணும் அப்படின்னா சி. சிம்பிளாக சொல்ல போனால் உங்களுக்கு சி தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நான் வந்து இந்த இடத்துல ப்ராக்கெட்டை போட்டுடுறேன். ஓகே, அதுக்கு அடுத்து இதுக்குள்ள இங்கே இருக்கு. இங்கே நான் ஓப்பன் பண்ண ப்ராக்கெட்டை ஓகேவா நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல க்ளோஸ் பண்ண போறேன். புரியுதா? அங்க ஓபன் பண்ண பிராக்கெட்டை நான் இந்த இடத்துல க்ளோஸ் பண்றேன். ஓகே, இப்போ இந்த டிடி இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு டெம்ப்ளேட். ஓகேவா? நம்மளுக்கு HTML வந்து ஒரு டெம்ப்ளேட்டா, அதாவது அது டிசைன். ஓகேவா? நாட் ஏ ப்ரோக்ராமிங். ஓகே, ஸோ இதை நான் டிசைன் பண்றதுக்கு இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா திருப்பியும் PHP நான் இங்க ஓபன் பண்றேன். ஓகேவா? PHP அதாவது $PHP க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா ஈக்குவல் டு ஓகேவா ஈக்குவல் டு யூஸ் பண்ணி ஸோ இந்த இடத்துல டேபிள் அப்படின்ற வேரியபிளை கொண்டு வரேன். டேபிள் அப்படின்ற வேரியபிள்ல என்ன இருக்கு? லெவல் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால டேபிள் அப்படின்ற இந்த வேரியபிளை நான் இங்க கொண்டு வரேன். எனக்கு தெரிஞ்சு இதுல கரெக்டாக தான் பண்றேன்னா ஓகே. அதுக்கடுத்து திரும்பி என்ன பண்றேன், 1 எடுத்துட்டு இந்த இடத்துல நான் ஐயை கால் பண்ண போறேன். $PHP ஈக்குவல் டு வேரியபிள் ஐ தான் 1 2 3 சேஞ்ச் ஆகும்ல. கரெக்டா? இப்போ 0ல இருக்கு. ப்ரோக்ராம் ரன் ஆகும் போது 1 2 3 அப்படின்னு சேஞ்ச் ஆகும்ல. ஸோ அதை வந்து நம்ம ஆப்ரண்ட்ல தானே, அதாவது மல்டிப்ளியர்ல தானே பிரிண்ட் பண்ணோம். 1s ஆர் 2s ஆர் 3s ஆர் அப்படின்னு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம். அதுக்காக நான் இந்த இடத்துல நான் ஐயை யூஸ் பண்றேன். ஸோ க்ளோஸ் பண்ணி இந்த பிஹெச்பியும் க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து ரிசல்ட் வரணும். கரெக்டா? ரிசல்ட் அப்படின்றது நம்மளுக்கு இங்க வரணும். ஸோ அதுக்காக நான் திருப்பி என்ன பண்றேன், இன்னொரு பிஹெச்பியை கொண்டு வரேன். இந்த மாதிரி நம்மளுக்கு தேவைப்படுற இடத்துலலாம் PHP யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டா மட்டும்தான் அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம இப்போ டேபிளையும் ஐயையும் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா? டேபிளையும் ஐயையும் மல்டிப்ளை பண்ணாதானே நம்மளுக்கு வந்து அவுட்புட்ல ஆன்சர் வரும். அதாவது லெவல் டேபிள் வந்து பிரிண்ட் ஆகும். அப்போ நான் என்ன பண்றேன்னா $i இன்டு $table ஓகேவா இன்டு $table நான் வந்து இதை வந்து இங்க இது பண்றேன், ரன் பண்றேன். தென் இப்போ இந்த சின்டெக்ஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் நம்மளுக்கு வந்து எரர்ல இருக்கு. ஏன் அது வந்து எரர்ல இருக்குன்னா PHP வந்து இதோட முடிஞ்சிருது. இந்த PHP இதோட முடிஞ்சிருது, இந்த PHP இதோட முடிஞ்சிருது, இந்த PHP இதோட இந்த PHP இதோட முடியுது. ஆனா நான் இங்க எழுதியிருக்கேன். எனக்கு இந்த ஃபார் வந்து ரன் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு PHP, அதாவது இந்த வெறும் பிராக்கெட்டுக்கு மட்டும் ஒரு PHP போடுங்க. ஓகே, அதுக்கடுத்து க்ளோஸ்ட். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம வேற என்ன பண்ணணும்னா ஐயோட வேல்யூவை இங்க கொண்டு வரணும். ஓகே, ஐயோட வேல்யூவை இந்த இடத்துல நம்ம கொண்டு வரணும். அதை கொண்டு வர்றதுக்கு மற்ற எல்லாத்துக்கும் எரர் இல்லை, இதுக்கு மட்டும் எரர் வருது.
ஸோ ஐ வேரியபிள் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஐயை வந்து இந்த இடத்துல நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துல ஏன் இது எரர் வருது? ஈக்குவல் டு எனக்கு தெரிஞ்சு ஏதோ பண்ணுது. ஈக்குவல் டு ஏன் எரர் வருது? நம்ம வந்து இதை டெர்மினலில் ரன் பண்ணலாம். ஸோ டெர்மினலில் ரன் பண்ணாலும் ப்ரௌசரில் ரன் பண்ணாலும் சேம் தான். இது வந்து ஏன் ஈக்குவல் டு வந்து இதுவாகுதுன்னு செக் பண்ணிக்கலாம் சும்மா. ஓகே, சின்டாக்ஸ் பேசிக்காக அதை ரிமூவ் பண்ணி விட்டுருணுமா? ரிமூவ் பண்ணி விட்டாலே ரிமூவ் ஆயிடுச்சு. சரி இருங்க, இதை மட்டும் நம்ம இப்போ ரன் பண்ணலாம். ஸோ இதை பைத்தன் ரன் பண்ணுற மாதிரி பிஹெச்பி ஓகே டேபிள்ஸ், ஐயோ சாரி மாற்றி போட்டேன், டேபிள்ஸ் டாட் பிஹெச்பி. எனக்கு தெரிஞ்சு இது பேத்தில் இல்லை, அதனால வந்து எக்ஸாம்பிள் வந்து எரர் வருது. ஓகே, இப்படி ரன் பண்ண வேணாம். இப்போ நம்ம இப்படி போட்டாச்சா, இதை வந்து நம்ம ப்ரௌசரில் ரன் பண்ணலாம். ஓகேவா? இமேஜ் ஜென்ரேட் ஏல அது எந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கு? பிஹெச்பின்ற ஃபோல்டருக்குள்ள டேபிள்ஸ் டாட் பிஹெச்பி அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி வருது. ஸோ எனக்கு வந்து அவுட்புட் மட்டும் வரல. ஓகேவா? அவுட்புட் வரல, ஆனால் டெம்ப்ளேட் வருது. ஏன் அது அவுட்புட் வரலன்னா இந்த இடத்துல ஈக்குவல் டு தான் வரும், ஆனால் ஈக்குவல் டு போட்டால் எரர் வருது. அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? ஈக்குவல் டு போட்டால் எரர் வரக்கூடாது. ஒரே நிமிஷம். அதை மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன். ஆனால் நான் HTML ரன் பண்ணும் போதும் எனக்கு வந்து HTML இந்த டிடி டேக் வந்து ரன் ஆச்சு. கரெக்டா? ஸோ அதே மாதிரி நான் இந்த பிஹெச்பியில் ரன் பண்ணுறேன். ஓகேவா? இது டாட் பிஹெச்பி ஃபைல், ஆனால் எனக்கு இந்த இடத்துல அந்த டிடி டேக் வந்து ரன் ஆகுது. கரெக்டா? ஸோ ஒரே நிமிஷம், அந்த ஈக்குவல் டு மட்டும் வருமா இல்லையா அப்படின்றத நான் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணலாம். சின்டாக்ஸ் வந்து லைட்டாக எனக்கு மறந்து போகுது, வேற ஒன்றும் இல்லை. நிறைய லாங்குவேஜ் மாறிட்டே இருக்குன்னா ஒரு இதுக்கும் அந்த மாதிரி பண்ணுறனால அது சரி. இது இல்லை. தலைவன் எப்படி அது? நெட்டு ஸ்லோவா இருக்கு எனக்கு.
ஈக்குவல் டு ஏன் சப்போர்ட் ஆக மாட்டேங்குது? சப்போர்ட் ஆகுமே. ஃபுல் டேக் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபுல் டேக் ஆஃப் டேக் யூஸ் பண்ணாவது எரர் வரும்னு சொல்லலாம். ஃபுல் டேக் யூஸ் பண்ணும்போது எப்படி எரர் வரும்? யூசிங் டபுள் ஈக்குவல் டுவா? இல்லையே. ம், ம். ஒரே நிமிஷம். இதுல நான் எங்கத்ரா தேடுறது? பா. ஓகே. ஸோ இருங்க ஒரே நிமிஷம். நம்ம வந்து சாட் ஜிபிடியில் கேட்போம். வேற வழி இல்லை, இதை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஈக்குவல் டு போட்டு தான் நான் வந்து ரன் பண்ணுவேன். அதாவது அது நான் லினக்ஸில் நான் ரன் பண்ணும்போது அது ரன் ஆகும். ஆனால் இதில் வந்து அதில் வந்து பிஹெச்பி வந்து இன்பில்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஆனால் இதில் வந்து அந்த கோட் இல்ல. அதாவது பிஹெச்பி வந்து இல்ல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்? இந்த சாட் ஜிபிடில கேட்டு ரன் பண்ணுவோம். அதாவது இதுதான் சின்டெக்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு HTML டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணி, ஸோ நம்ம ஒரு ஒரு தடவையும் பிரிண்ட் பண்ணாம, நாம வந்து அத வந்து ஆட்டோமேட் பண்ணி, நம்மளுக்கு தேவையான வரைக்கும் நம்ம வந்து ஒரு HTML லாங்குவேஜ், அதாவது ஒரு டிசைன நமக்கு தேவையான மாரி மாத்திக்கிறோம் தெரியுமா? ஸோ அதுதான் வந்து இது. ஓகே. ஸோ என்னடா இது? இது காப்பி ஆவுது. ஆ. ஐயோ! என்னடா இது? வேற ஒரு இது. ப்ரோ ம். இன்னும் எவ்வளவு நேரம் bro இருக்கு? ம். புரியல. இன்னும் எவ்வளவு நேரம் ப்ரோ இருக்கு? ஏன்? போர் அடிக்குதா? ஆமா ப்ரோ, தலையே சுத்துது ப்ரோ. இருங்க, இருங்க. நான் இத மட்டும் சொல்லிட்டு இதோட முடிச்சிடலாம். ஓகே. ஓ! ஐ சி. எக்கோவ யூஸ் பண்ணணும்ல. ஆமாமாமாமாமா. கரெக்ட், கரெக்ட். ஏன்னா நம்ம வந்து வேல்யூவ பிரிண்ட் பண்றோம். எக்கோ யூஸ் பண்ணாம ஈக்குவல் டு குடுத்தா எப்படி பிரிண்ட் ஆகும்? ஓகே. ஃபைன். கண்டுபிடிச்சாச்சு. PHPல இப்ப நம்ம வந்து பைத்தன்ல எப்படி பிரிண்ட் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்றோம், அந்த மாரி இது வந்து எக்கோ அப்படின்ற கமாண்ட். அதாவது அதுதான் நான் ஏதோ ஒண்ணு பண்ணுவேன். அது மறந்து போயிடுச்சு. எக்கோ எக்கோ. ஓகே. முடிஞ்சது. இப்ப பாருங்க. ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணனா 100 தடவை வந்துச்சா? ஓகே. ம்.
புரியுதா? ஸோ இங்க ஏன் 100 டேபிள் பிரிண்ட் ஆகலன்னா நம்ம வந்து I ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ நம்ம வந்து I ஈக்குவல் டு 1 மாற்றணும்னா டிஃபால்ட் வேல்யூ, அதாவது I ஈக்குவல் டு 1, இந்த I ஈக்குவல் டு 1 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? ஓகே, லெவல் இந்த இடத்துல வந்து கீழே வந்து பாருங்க. ஸோ 99 வரைக்கும் இருக்கு. ஸோ நம்மளுக்கு 100 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். ஸோ 100 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும்னா இதை வந்து ரோவோட வேல்யூவை 1 மாத்திருங்க. 101 மாத்திருங்க. ஓகேவா? 101 மாத்தினீங்க அப்படின்னா ஸோ 100 வரைக்கும் நம்மளுக்கு லெவல் டேபிள்ஸ் பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ நீங்க இதுல வந்து பாருங்க. ஸோ டேபிள்ல, அதாவது HTML-ல நம்ம என்ன எழுதியிருக்கோம்? ஸோ இதை வந்து நிறைய தடவை பிரிண்ட் பண்ணி நம்ம வந்து 100 தடவை கொண்டு வரலாம். ஓகேவா? ஆனா அதே இதை நான் PHP-ல இங்க என்ன பண்ணியிருக்கேன்? HTML தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அங்க யூஸ் பண்ண அதே HTML தான். டேபிள், அதாவது அதை HTML டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ TR போட்டிருக்கேன். அதுக்குள்ள நம்ம ஒரு கண்டென்ட் எழுதிட்டு PHP-ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல ஒரு ஃபார் லூப்பை கிரியேட் பண்ணி அந்த ஃபார் லூப்புக்குள்ள இங்க இருக்கிற வேரியபிளை வந்து நான் ஆக்சஸ் பண்றேன். ஆக்சஸ் பண்ண வேரியபிளை, அதாவது எனக்கு ஒரு அவுட்புட் வரணுமா, அந்த அவுட்புட்டை நான் இங்க பிரிண்ட் பண்றேன். ஓகேவா? இது வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஒரு இது வந்து புரியுதா? ஸோ HTML அப்படின்றது ஜஸ்ட் எ டிசைன். ஓகேவா? அது வந்து ஒரு டிசைன் மட்டும்தான். ஓகே, அதை நம்ம வந்து எப்படி வேணா மாத்தலாம். இப்போ நம்ம இதுக்குள்ள வேற ஏதாவது நம்பரை போட்டோம்னா அது வேற நம்பர் மாறும். ஆனா அது ஒரு அப்ளிகேஷனா ஒர்க் ஆக வைக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவைப்படும். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்று PHP-யா இருக்கலாம், இல்லைனா PHP JavaScript சேர்ந்து யூஸ் பண்ணலாம், இல்லைனா C வச்சு கூட நம்மளால வந்து வெப்சைட்லாம் பண்ண முடியும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் பண்றது தான் இந்த இது PHP-யை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண முடியும். இப்போ நான் இதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா ஒரு ஓகே, இதுக்குள்ள இன்னொரு ஒரு PHP-யை நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? இந்த PHP-யை வச்சு நம்ம விண்டோஸ்ல இருக்கிற ஃபைல் எல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? அது வந்து ஒரு சின்னதா வந்து இது ஒரு ஹேக்குன்னு சொல்லுவாங்க. ஹேக்கில் இது வந்து ஒரு கோடு. ஓகேவா? அது வந்து சர்வருக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சர்வரில் நம்ம வந்து ஒரு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, சிஸ்டம் ஓகே, சிஸ்டம் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் கேட்போம். கிவ் சிஸ்டம் அண்ணா 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 நாளைக்கு போதும். ஓகே ஓகே ஓகே, இருங்க, இது ஒண்ணே ஒன்று மட்டும், இதை மட்டும் முடிச்சுட்டு நாம வந்து இதாயிடலாம். யூஸ் dir கமெண்ட். ஓகே, நைஸ். ஓகே, PHP-குள்ள நான் என்ன பண்ணுறேன், இந்த சிஸ்டம் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கமாண்டை ரன் பண்ண போகிறேன். இந்த கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா விண்டோஸில் dirன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ அந்த கமாண்டை பண்ணோன்னா இப்போ இந்த ஃபைல்லாம் இங்கே இருக்குல்ல, அசட்டு, ஜேஎஸ்ஸு, PHP, அது எல்லாமே வருது தெரியுமா? இந்த ஃபைல் எல்லாத்தையுமே நம்மளால இந்த ப்ரௌசரில் பார்க்க முடியும். வேற ஒன்றுமே இல்லை. இப்போ நான் வந்து இதை ரீஃப்ரெஷ் பண்ணி ரன் பண்ணுறேன். ரன் பண்ணதுக்கப்புறம் எங்கே அது ஓப்பனே ஆகலையா? ரன் லிஸ்ட் ஆகணுமே. ஓகே ஓகே, ஸோ இந்த dir பற்றி நம்ம வந்து அப்புறமா பார்ப்போம். அவ்வளோதான். ஆனால் dir கமாண்ட் நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு இதை நான் வந்து போடணும். போட்டு பிரிண்ட்டுக்கு பதிலாக எக்கோ சிஸ்டம் கொடுத்தா வருமா என்னன்னு தெரில. ஓகே ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைனிங் லாங்குவேஜில் இந்த மாதிரி நம்ம மேனுவலாக பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி அந்த டிசைனில் நம்ம ஆட்டோமேட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து
பிஹெச்பி, ஜாவாஸ்கிரிப்ட். இப்ப புரியுதா? ஜாவாஸ்கிரிப்ட் எதுக்கு? பிஹெச்பி எதுக்கு? நீங்க கேட்டீங்க. ஸோ இது எல்லாமே நம்ப இதுலயே பண்றோமே. அதாவது டிசைன்லயே அதாவது HTMLலயே பண்றோமே. இந்த லாகின் பேஜ் HTMLலயே பண்றோம். சைன் அப் பேஜ் HTMLலயே பண்றோம். ஓகேவா? ஸோ ஆனா இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனா பில்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது தேவைப்படும். இப்போ டேட்டாபேஸ் இருக்குல்ல, டேட்டாபேஸ்க்கு நீங்க டேட்டாவை எப்படி கொண்டு போவீங்க? ஒரு யூசர் வந்து லாகின் பண்றாரு. லாகின் பண்ண டேட்டாவை நீங்க எப்படி கொண்டு போவீங்க? அப்புறம் லாகின் பண்ண யூசரை மட்டும் தான் நீ அலோவ் பண்ணணும், வேற யாரையும் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எப்படி கொண்டு வருவீங்க? அதெல்லாம் கொண்டு வர்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஹெச்பி தான். ஓகேவா? இந்த பிஹெச்பியை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணி பார்த்துட்டு தென் அதை வந்து பிஹெச்பில இந்த மாதிரி இந்த கோடை நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ப்ரோ ஓகேவா? பிரேக் ஆகுது ப்ரோ வாய்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் டேக்ல நீங்க வந்து இந்த ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிளையும் பிஹெச்பில மல்டிப்ளிகேஷன் டேபிளையும் பிரேக் ஆகுது ப்ரோ. ஓகே. பிஹெச்பில அது நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஓகே. பிஹெச்பில ஒரு மல்டிப்ளிகேஷன் வேல்யூவையும் நீங்க வந்து பண்ணி பாருங்க. ஸோ உங்களோட ஒரிஜினல் லேப்டாப்ல. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரியும். நம்ம இதில் வந்து ஒரு தடவை டேபிளை எழுதி நான் 100 தடவை இதே இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். கரெக்டா? ஒரு தடவையும் நான் இந்த HTML மாதிரி உட்காந்து பிரிண்ட் பண்ணாமல் நான் சிம்பிளாக இது எத்தனை லைன், இது பார்த்தா எவ்வளோ 24 லைன் இருக்குது. ஆனால் இது எத்தனை லைன் இருக்குது? 36 லைன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுறதுக்கு நான் பிஹெச்பியில் வச்சு நான் அசால்ட்டாக ஈஸியாக முடிச்சுட்டு போயிடுவேன்ல. ஸோ அதுதான் விஷயமே. பிஹெச்பி வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். HTML அப்படின்றது வந்து ஒரு டிசைனிங் லாங்குவேஜ். சிஎஸ்எஸ் வந்து HTMLக்கு கலரு, பட்டனோட ஸ்டைலு, பார்டரை சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு சிஎஸ்எஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ HTML விசஸ் பிஹெச்பி, HTML என்ன, பிஹெச்பி என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். கரெக்டா? ஹலோ ஹலோ சொல்லுங்க ப்ரோ. அதான் HTML என்ன, பிஹெச்பி என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சா? பிஹெச்பி எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா கோடை வந்து கம்மி பண்ணுறதுக்கு, ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு, டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் நம்ம வந்து பிஹெச்பியே யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். ஓகேவா? இதுதான் HTML விசஸ் பிஹெச்பி. ஓகே. ஸோ நான் இந்த கோடையும் நான் வந்து உங்களுக்கு கிட்ல போட்டு விட்டுறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னைக்கு வந்து நம்ம லாகின் பேஜ் கிரியேட் பண்ணோம். லாகின் தானே பார்த்தோம். சைன் இன் லாகின் பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி எக்ஸாம்ப்னா என்ன, அதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்றது, அது எல்லாத்தையும் பார்த்தோம். இன்னும் எவ்வளவு ப்ராசஸ் ப்ரோ இருக்கு? இன்னும் நிறைய இருக்கு. உண்மையாதான் இன்னும் நிறைய ஓகே இருக்கு. ப்ரோ. இன்னும் நிறைய இருக்கா? ப்ரோ இந்த எண்ட்ல நாங்க ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணுமா? முடிச்சிடலாம். அதுக்குள்ள முடிச்சிடலாம். ஆனா நீங்க நிறைய இருக்கு சொல்றீங்களே. அதுக்கு வந்து நீங்க தான் வந்து அட்டன் பண்ணோம் கிளாஸ். நீங்க லேட்டா வந்துட்டீங்க. இன்னைக்கும் லேட்டு. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நிறைய பார்த்துருக்கலாம். ஆனா நீங்க கொஞ்சம் டைமிங் மாத்துங்க ப்ரோ. இந்த டைமிங் சுத்தமா செட் ஆக மாட்டேங்குது. எந்த டைமிங் மாத்தணும்? எப்ப வைக்கணும்? இல்ல நீங்க எப்ப ஃப்ரீ? ஒரு 4 o'clock ஆரம்பிச்சா கூட ஓகே. 4 to நான் இன்னைக்கே 8 நான் கேட்டேனே. கூட ஓகே. நான் இன்னைக்கே கேட்டேனே 5 o'clock ஆரம்பிக்கலான்னு. நீங்க தான் வேணாம்னு சொன்னீங்க. இல்ல அவ வந்து இப்ப நாங்க பிபிடி ரெடி பண்றதுக்காக ஒன்னா இது பண்ணிட்டு இருந்தோம். சோ அதனால இன்னைக்கு அவளால பண்ண முடியல. அவ இங்க எங்க வீட்டுக்கு வந்தா. சோ போறதுக்கு அவளுக்கு டைம் ஆகும்னு சொல்லிட்டு நாங்க 6:30க்கே வைங்கன்னு சொன்னோம். ஓகே. அதனாலதான் ப்ரோ நீங்க இனிமேட்டு நீங்க செக்ஷன் சொன்னீங்கன்னா ஒரு 4 o'clock வர மாதிரி பாருங்க ப்ரோ. சுத்தமா டைம் இருக்க மாட்டேங்குது. ஓகே. இதுக்கே வந்து போர் அடிக்குதுன்றீங்க. கொஞ்ச நேரம் தான் அட்டன் பண்ணோம். அப்ப அதை அட்டன் பண்ணா இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்குமே. நிறைய நேரம் ஆகுமே. புரியல. 2 பேரும் சேர்ந்து பேசினா எப்படி கேட்கும்?
இல்ல ஸ்டார்டிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அப்புறமா நீங்க இப்போ PHPன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமிங் PHP வரவே உள்ள கொஞ்சம் அது கொஞ்சம் அப்படியே என்னடா அது வந்து அப்படின்ற அது மாதிரி ஒண்ணும் இல்ல. அது உங்களுக்கு கொஞ்சம் புரியாம இருக்கலாம். அதனால அது அப்படி இருக்கு. அத நம்ம லாகின் பேஜ் டேட்டாபேஸ்க்குலாம் டேட்டாவ கொண்டு வருவோம் தெரியுமா? அப்பலாம் அது வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சூப்பரா இருக்கும். எப்படி டேட்டா வந்து இங்க பட் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தானே ப்ரோ? ஆமா. ஃப்ரண்ட் எண்ட் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. இப்ப பண்ணது ஃபுல்லாவே ஃப்ரண்ட் எண்ட் தான். இன்னும் நம்ம பேக் எண்டுக்கே போல. அதுதான் பேக் எண்ட்ல தான் எக்ஸாம்பிள் MySQL டேட்டாபேஸ் வருமா? ஆமா. எக்ஸாம்ப் MySQL டேட்டாபேஸ். அதாவது MySQL டேட்டாபேஸ். ஓகேவா? இதுதான். இந்த எக்ஸாம்ப வச்சு நம்ம வந்து பண்றோம். ஓகேவா? PHP இது ஜாவாவும் CSSும் HTMLும் அது வேற அது. ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது வந்து அதாவது அதெல்லாம் ஃப்ரண்ட் எண்ட். ஓகேவா? இப்ப நான் இங்க மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு காமிச்சேன்ல. இந்த மல்டிப்ளிகேஷன்ல இங்க என்ன வருது? அதாவது மல்டிப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு இது வந்திருந்ததா? மல்டிப்ளிகேஷன் வந்திருந்ததா? ஓகே. அது வந்து மல்டிப்ளிகேஷன். ஓகே. இப்போ நம்போ இந்த இடத்துல ஓகேவா? இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மல்டிப்ளிகேஷன் அதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணோம். அதே டெம்ப்ளேட் தான். ஆனா நான் அது வந்து வெறும் ஒரு தடவ மட்டும் பண்ணிட்டு ஆட்டோமேட் பண்ணேன். ஸோ இந்த மாரி ஆட்டோமேட் பண்றது தான் ஜாவா ஸ்கிரிப்ட், PHP அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். டிசைனிங் லாங்குவேஜ் எல்லாமே வந்து சும்மா ஒரு டிசைன் தான். அத நம்ம 10 தடவ குடுத்தாலும் அது 10 தடவ அது அங்க காட்டும். அதே தான் வரும். ஆனா இந்த மாரி ஆட்டோமேட் பண்ண முடியாது. புரியுதா? ஒரு ஆட்டோமேட்க்காக ஜாவா ஸ்கிரிப்ட்டையும் PHPயும் யூஸ் பண்றோம். அவ்வளோதான். வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் அந்த கண் ஐகான கிளிக் பண்ணா எனக்கு பாஸ்வேர்ட் காட்டணும் அப்படின்றது தான் ஒரு ஆட்டோமேட். ஓகேவா? நான் அந்த ஆட்டோமேட் வந்து நான் அங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல எழுதுனேன் அப்படின்னா, எனக்கு அந்த பாஸ்வேர்டுக்கு கண் ஐகான் வந்து கிளிக் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்ட் வந்து ஷோ ஆகும். அவ்வளோதான். அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரல. அது வேணாம். ஓகேவா? ஏன்னா அது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸா இருக்கும். நம்ம வந்து PHPயே நெறைய கொண்டு வரலாம். ஜாவா ஸ்கிரிப்ட்ட விட PHPல நம்ம நெறைய கொண்டு வரலாம். ஜாவா ஸ்கிரிப்ட்ல உங்களோட டேஷ்போர்ட் மட்டும் ஒர்க் ஆகும். ஓகேவா? இந்த இது மட்டும் உங்க டேஷ்போர்ட்ல ஒர்க் ஆகும். டேஷ்போர்ட் ஜேஎஸ் மட்டும் ஜாவா ஸ்கிரிப்ட்க்கு தேவைப்படும். ஏன்னா நீங்க இதுல தான் உங்களோட API கீ வந்து இதுல தான் நீங்க வைக்க போறீங்க. புரியுதா? இது இருக்கா? என்னடா இது? ஏதோ ஆச்சு தானே. ஏதோ கலர் மாறுன மாரி இருந்தது. எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னன்னு தெரியல. ஏன் ஏதோ ஆன மாரி இருந்ததே. ஃபைலு. ஓகே. இப்ப கரெக்ட்டா இருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்க. இங்க ஒரு API கீ அப்படின்னு குடுத்துருக்கோம்ல. ஸோ இதுல வந்து நம்ம API கீ எடுத்துட்டு வந்து பேஸ்ட் பண்ணுவோம். அப்பதான் அந்த இமேஜ் ஜெனரேட் ஆகும். இல்லன்னா ஒர்க் ஆகாது. அவ்வளோதான். வேறலாம் ஒண்ணுமே கிடையாது. இது வந்து இதுக்காக தான் ஜாவா ஸ்கிரிப்ட். இப்ப ஜாவா ஸ்கிரிப்ட்ல நீங்க பார்த்த மாதிரி நான் இங்க வந்து என்ன எழுதியிருப்பேன்? ப்ரோகிராம்லாம் எழுதியிருப்பேன். இது வந்து கண்டிஷன் ஸ்டேட்மென்ட் அதாவது எக்ஸ்பிரஷன் லேண்டிங் இது வந்து இஃப் ஸ்டேட்மென்ட் தெரியுதா? இதெல்லாம் இஃப் ஸ்டேட்மென்ட்ல நான் யூஸ் பண்றேன். அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. ஸோ நம்ம சைன் அப் லாகின்னுக்கு அடுத்த கிளாஸ்ல எப்படி டேட்டாவ வந்து கொண்டு போறது, டேட்டாவ எப்படி சேவ் பண்றது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகேவா? ஓகேண்ணா. ஓகே. ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல அதாவது லாகினையும் சைன் அப்பையும் பண்ணியாச்சு. PHPனா என்னன்னு சொல்லிட்டேன். எக்ஸாம்னா என்னன்னு சொல்லிட்டேன். இந்த வீடியோவை நீங்க இன்னொரு தடவை நாளைக்கு பாருங்க. ஸோ இதை வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். நாளைக்கு அப்லோட் ஆயிடும் காலையில. ஸோ நீங்க வந்து இந்த வீடியோ வந்து பாருங்க. ஓகேவா? ரெக்கார்டட் வீடியோவை பார்த்துட்டு நீங்க உங்களோட ப்ராஜெக்ட்ல சைன் அப் பேஜையும் லாகின் ஓகே பேஜையும் நீங்க வந்து ரெடி பண்ணுங்க. ஓகே. ஓகே. சரி. நான்